சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் இப்போது நாம் பார்க்க இருப்பது மிக அழகான ஒரு தலைப்பு. 9ஆம் திருமுறையில் நாம் அறிய வேண்டிய அரிய செய்திகள் 100 என்ற தலைப்பு. இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக நூலாசிரியர் மற்றும் உரையாசிரியர் கலம்பக கவி பிள்ளையார் பித்தன் சிவத்திரு ரா உமாபதி ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் செந்தமிழ் வேள்வி சதுரர் முதுமுனைவர் சத்தியவேல் முருகனார் ஐயா அவர்களிடம் சிவதீக்கை பெற்றவர்கள். அவரை ஆசிரியராக கொண்ட தெய்வ முரசு ஆன்மீக மாத இதழின் உதவி ஆசிரியராகவும் பணி செய்தவர். அவர் தலைமையில் நடைபெறும் தமிழ் வழி கல்வி கடவுள் மங்கலம் எனப்படும் கூட நன்னீராட்டு விழாக்களில் பங்கு பெற்று வருகின்றார். அதே நேரத்தில் திருமுறைகள் ஓதி பல வாழ்வியல் சடங்குகளையும் செய்து வருகின்றார்கள். அதே நேரத்தில் அருட்சுனைவர் தமிழ் அருட்சுனைவர் என்ற வகுப்புகளுக்கு ஆசிரியராகவும் பணியாற்றி வருகின்றார்கள். ஐயா அவர்களை பற்றி நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அவருடைய கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஏ தமிழ், பி லிட்ரேச்சர் தமிழ், எம்ஏ தமிழ் முடித்திருக்கின்றார்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியராகவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் படித்தவர்கள் தான். ஐயா அவர்களுடைய வாழ்க்கை துணை நலம் அம்மா வள்ளி உமாபதி ஓதுவா மூர்த்திகள். அதாவது இசை குடும்பம், அதே நேரத்தில் தமிழ் சார்ந்த ஒரு குடும்பமாகவே ஐயாவுடையது இருப்பது நாம் பார்க்க முடிகின்றது. அவர்கள்தான் இப்போது நம்மோடு இங்கே இணைந்து 9ஆம் திருமுறையில் அறிய வேண்டிய அரிய தகவல்கள் செய்திகளாக 100 விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றார்கள். 100ஐயும் ஒன்றையே பார்க்க முடியுமா என்பது தெரியல. அப்படி இல்லை என்றால் பெருமான் கருணை கூட்ட இன்னும் ஒரு நாள் கண்டிப்பாக சந்திக்கலாம். ஆனால் இப்போது ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்திர எந்தாய் போற்றி, பாகம்பன் நிறுவானாய் போற்றி, கோளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹர ஹரஹர ஹரஹர, கலைநிறை கணபதிக்கு ஹரஹர ஹரஹர ஹரஹர. திருச்சிற்றம்பலம். என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர் கெடுத்து தன்னை நினையத் தருகின்றான் புன்னை விரசு மகிழ் சோழவியன் ஆரையூர் முக்கண் அரசு மகிழ் அத்தி முகத்தான். சிங்கப்பூர் அமைப்பின் மூலமாக இந்த 9ஆம் திருமுறை இணைய வழி சொற்பொழிவிலே சிறியனையும் ஒரு பொருளாக மதித்து இந்த நிகழ்வினை நடத்தி தருவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் எனது உளங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நிகழ்த்தி தந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் என்னுடைய வந்தனத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சிற்றம்பலம். 9ஆம் திருமுறையிலே நாம் அறிய வேண்டிய முக்கியமான அரிய தகவல்கள் செய்திகள் 100 என்ற தலைப்பு அடியேன் கொடுத்திருக்கின்றேன். 100ம் சொல்வதற்கு நேரம் வாய்க்குமா என்று தெரியாது. இருந்தாலும் என பெருமானுடைய அந்த புகழ் அடியார் பெருமக்கள் ஓதி இருக்கின்ற அந்த வாக்குகள் எல்லாம் வாக்கும் மனம் கடந்தவை இல்லையா? நம்முடைய வாக்குகள் குறைப்பட்ட வாக்கு. அவர்கள் நிறைமொழி மாந்தர்கள். அவர்கள் எல்லாம் நாமெல்லாம் குறைமொழி மாந்தர்கள். அவர்களுடைய வாக்கை அலசி ஆராய்வதற்கு நமக்கு திருவருள் வாய்க்க வேண்டும். முடிந்த அளவுக்கு ஆந்தனையும் என்று சொல்லுவார் சேந்தன் பெருமான். ஆந்தனையும் தொழுவார் என்று சொல்வார்கள். அது மாதிரி நம்ம முடிந்த அளவுக்கு அதை நாம் நிகழ்த்த திருவருளை வேண்டுகின்றோம். முதலாவதாக இடர்கடி கணபதி. ஏன்னா எந்த ஒரு செயலை செய்தாலும் பெருமானே கொடுத்துள்ள அந்த யானைமுக கடவுள் அவர்தான் தனது அடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி என்று ஞானசம்பந்த பிள்ளையார் அருளியுள்ளார். அவருடைய திருவடியை பணிந்து கொண்டால் எந்த விதமான இடையூறுகளும் நமக்கு ஏற்படாது. திருமுறையிலேயே 9ஆம் திருமுறையிலே கணபதியை பற்றிய செய்திகள் ஓரிருவர் சொல்லி இருக்கின்றார்கள். முதல் அடியாராக இருக்கின்ற திருமாளிகை தேவரே
குமர விநாயக சனக என்று முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் தோற்றுவித்த அந்த பெருமான் சிவபெருமான் என்று அந்த குறிப்பை காட்டுகின்றார். அதனால் அந்த பெருமானை நாம் வணங்கிக் கொள்கின்றோம். கணபதி பின்னிளங்கிளையே என்று சேந்தன் திருவிசைப்பாவிலும் வருகின்றது. அது மாலுலா மனம் தந்து என்று தொடங்குகின்ற அந்த அகப்பொருள் பதிகத்திலே கணபதி பின்னிளங்கிளையே என்று சொல்கின்றார். அந்த பெருமானை பின்னாலே வரக்கூடிய வேணாட்டடிகள் அவர்களும் அந்த விநாயகப் பெருமானை, அது விநாயகர் என்று அர்த்தம் கொண்டாலும் சரி, ஐராவணமாகிய சிவபெருமானுடைய களிர் என்று சில பேர் பொருள் கொள்கின்றார்கள். ஆகவே அதை நாம் விநாயகராகவே நாம் எடுத்துக்கொள்வது தவறில்லை. படுமதமும் மிடவயிரும் உடைய பிரான், களிறு உடைய பிரான் என்று வருகிறது. விநாயகப் பெருமானுடைய வயிறு எண்ணிலியுன் பெருவயிரன் கணபதி ஒன்றறியான் என்று நம்பியாரூரர் சொல்கின்றார். நிறைய சாப்பிடுறாரு, அவருடைய வயிறு பெருவயிறு என்று சொல்கிறார். அந்த பெருவயிருக்கு ஓமை 11ஆம் திருமுறையிலே கபில தேவநாயனார் சொல்றார். வாழைக்கனி பலவின் கனி மாங்கனிதான் சிறந்த கூழை சுருள் குழை அப்பம் எள்ளுருண்ட எல்லாம் துருத்தும் பேழை பெருவயிற்றோடு பூந்தன் உளம் பிரியான் வேழத் திருமுகத்து செக்கர்மேனி விநாயகனே. பேழை பெருவயிற்றோடு என்று அந்த பிள்ளையாருடைய வயிற்றிற்கு ஒரு ஓமை சொல்கின்றார். பேழை போல பேழை வயிறும் பெரும்பாறுக்கோடும் என்று அகவலிலையும் அவை பிராட்டி சொல்கிறார். அந்த பேழை வயிறு அந்த ஓமை சொல்கின்றார். இங்கே வேணாட்டடிகள் மிட வயிறு, பெரிய பானை போன்ற வயிறு என்று சொல்கின்றார். இது நாம கவனிக்க வேண்டிய விஷயம். இது அரிய செய்தி, எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. இருந்தாலும் நாம இதை மனதிலே கொள்ள வேண்டிய செய்தி. அடுத்தபடியாக விநாயகர் முடிச்சோன்னு நேரம் குமரனுக்கு தான் வரணும் இல்லையா? முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை பத்தி தனியா ஒரு பதிகமே இருக்கு. 7 திருமுறைகள் வரை குறிப்பாக வருது. 8ஆம் திருமுறையிலும் முருகப்பெருமானை பத்தி குறிப்பாக தான் வருகிறது, தனி பதிகம் கிடையாது. முதலாக 9ஆம் திருமுறையிலே தான் முருகப்பெருமானுக்கு பதிகம் சேந்தனார் அருளியுள்ளார். திருவிடைக்கழி என்ற தலத்திலே வள்ளி உடைய கணவனாக இருக்கின்ற பெருமானே, உன்னையே நினைத்து கொண்டு இருக்கின்றேன் நான், உன்னுடைய அருள் எனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று மனமுருகி அந்த தலைவி வேண்டுகின்றார் இல்லையா? அந்த பதிகத்தை நாம் பார்க்கிறோம். கோவினை பவள குழமண கோல குழாங்கள் சூழ் கோழிகள் கொடியோன் காவலர் சேனை என்ன காப்பவன் என் பொன்னை மேகலை கவர்வானே. இது தாய் இறங்கி கூறுகிறார், என்னுடைய மகள் முருகப்பெருமான் மீது காதல் கொண்டிருக்கின்றாள், அவளுக்கு அருள் செய்யாமல் முருகப்பெருமான் அலைக்கழிக்கின்றானே என்று வருந்தி பாடுகின்ற பாடல். காவலர் சேனை என்ன காப்பவன் என் பொன்னை மேகலை கவர்வானே. தேவினர் தலைவன் திருவிடைக்கழியில் திருக்குறான் இழற்கீழ் நின்ற தூவினர் பீலி மாமையில் ஊறும் சுப்பிரமணியன் தானே. இதுல முருகப்பெருமானை பத்தி இந்த வடமொழி சொல் சுப்பிரமணியன் என்ற தொடர் முதலாக தமிழ் இலக்கியத்திலே இங்கேதான் வருகிறது. அதை மயிலூரும் சுப்பிரமணியன் என்ற பெயர் முதலாக வருகிறது. கல்வன் என்றும் இளங்காலை என்றும் சுவாமி என்றும் என பாடுறவர் சேந்தன், அதே முருகப்பெருமானுடைய பேரு. அதனால சேந்தன் என்ற பேரே பயிரார். மாலுலா மனம் தந்து என் கயிர் சங்கம் வவ்வினான் மலைமகள் மதலை என்ற பாடலே சேந்தன் வேந்தனன் சேந்தன் என்னுமின் மெல்லியல் இவளே என்று பாடுகின்றார். பன்னிரு நயனத்து அறுமுகத்து அமுது என்றும் பாடுகின்றார். பத்து திருமுகமாருடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் என்று பின்னாலே வரக்கூடிய அருணகிரிநாதம் சொல்கிறார். முருகப்பெருமானை அமுதாக பாவிக்கின்ற அந்த பாவனை இங்கே சேந்தனாரிடமே நமக்கு தெரிந்து கொள்கின்றோம். இது 2வது செய்தி. இதில் பல செய்திகள் உள்ளன. மகேந்திர மலையை பற்றி குறிப்புகள் நம்ம திருமாளிகை தேவர் திருவிசைப்பாலை வருகிறது. மணி நீர் அருவி வருகிறது. அதிலே பளிங்கு போல இருக்கின்ற அந்த நீர் அருவி, காட்டுப்பன்றி, மான்கள், வேட்டை நாய்கள், மரம் செறி காடுகள், சுனைகள், பசுஞ்சோலைகள், கல் குகையிலே இருக்கின்ற சிங்கங்கள், குங்கும மரம், வேங்கை மரம், மேகக்கூட்டம், இதெல்லாம் இருக்கின்ற அந்த மலை வளம் செறிந்த மலையாக அந்த மகேந்திர மலை இருக்கிறது. அந்த மகேந்திர மலையிலே வேடூரு கொண்டு பெருமான் அங்கே வருகின்ற செய்தியும் அதோடு சேர்த்து சொல்கின்றார். அதுவும் அகப்பொருள் செய்தி இருக்கின்ற பாடல் தான்.
அக்னி அக்னியை பற்றிய செய்தி வருகிறது. இதுல பின்னாலே சாட்டியக்குடி என்ற பதிகத்திலே கரூர் தேவர் பாடுகின்றார். ஏன்னா இப்போ அண்மையில தான் நம்ம கொரோனா எல்லாம் போச்சு இல்லையா, 2 ஆண்டுகளுக்கு முன்ன. அப்பெல்லாம் நாங்க எங்களுடைய குருநாதர் செந்தமிழ் வழி சதுரர் சத்தியல் முருகனார் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த பதிகத்தை தான் தினம் பெரியவா கருணை என்று தொடங்குகின்ற அந்த பதிகத்தை தினந்தோறும் ஓதிக்கொண்டிருப்போம். அதுல அந்த பெருமானுக்கு வர்ணனை சொல்லும் போது அவருக்கு 2 முகம், 3 கால்கள், 7 கை என்றெல்லாம் வருகிறது. அதுக்கு வேறு வேறு விதமா பொருள் சொல்கிறார்கள். இருந்தாலும் பெரியவர்கள், முன்னே வாழ்ந்த பெரியவர்கள், வாசு செங்கலூராய பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் இது அக்னிய பகவானுடைய வடிவம் தான் இது புராணங்களிலே சொல்லப்படுகிறது. அவருக்கு 2 முகம், 4 கொம்புகள், 3 கால்கள், 7 கைகள், 7 நாக்குகள் என்றும் வரும். அதனால 7 கைகள். அதனால அக்னியை அதிர்ட்டு பெருமான் அங்கே சாட்டியக்குடி ஈசன் திகழ்கின்றான் என்ற செய்தியை நமக்கு தெரிவிக்கிறார்கள். அதை நாம் கொள்கின்றோம். பொன்னடும் சிவிகையா ஊர்ந்த மேகநாயகனை என்றும் பாடுகின்றார் சேந்தனார். நாயகனை என்று தொடங்குகின்ற அந்த பதிகத்திலே அங்க பெருமானுக்கு மேகமே ஊர்தியாக வருகின்றார். யாரு? புயல்வனர் என்று சொல்லப்படுகின்ற திருமாலே அங்கே ஊர்தியாக, திருமால் ரிஷப வடிவமாக பெருமானை ஊர்தியாக தாங்குகின்றார். தடமதில்கள் அவை 3 தடலெழுத்து அந்நாளில் இடவதாய் தாங்கினான் திருமால் கான் சாழலோ என்று திருச்சாழலிலே சொல்கின்றார். தடல் எடுத்த போது, அந்த அச்சு முறிந்த போது, அந்த தாமடி இட்டலும் அச்சு முறிந்தவர் உந்தி பெற என்று சொல்வாரு. அது போல அந்த அச்சு முறிந்த நேரத்திலே அந்த பெருமானை தாங்கி பிடித்தவர் திருமால். அந்த திருமால் மேக வடிவமாகவும் எடுத்துக்கொண்டு அவரை தாங்குகின்றார் என்ற செய்தியை சேந்தன் திருமுறை மூலமாக நாம தெரிந்து கொள்கின்றோம். பொன்னடும் சிறுகையா ஊர்ந்த மேகநாயகனை என்ற குறிப்பு அந்த பாடலிலே வருகிறது. இந்த பாடல்கள் 9 எண்மர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். தெரியாத விஷயம் சொல்றதுக்காக தானே எங்களை போல ஆள்கள் எல்லாம் தேவை. இது யார் 9 முறை பாடினாங்கன்னு கேட்டாக்கா நமக்கு திருமாளிகை தேவரில் இருந்து கடைசியா சேதிராயர் வரைக்கும் 9 பேர்கள் வருகின்றது. 301 பாடல்கள் எல்லாம் தெரிந்தது. ஆனா 365 பாடல்கள் இருப்பதாக பழம்பாடல் ஒன்று சொல்கிறது. 64 பாடல்கள் சிதைந்துள்ளதாக நமக்கு இதன் மூலம் தெரிகிறது. ஏன்னா இவரு இடையில திருவாரூர் பத்தி பாடின பாட்டு ஒரு 2 தான் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. மொத்தம் 8 பாடல் வரணும். அது மாதிரி இடையிலையும் ஒரு பதிகத்துல 8 பாட்டு தான் இருக்கு, 2 பாடல் காணும். அது மாதிரி பாடல்கள் நிறைய சிதலம் அடைந்து நமக்கு 301 தான் நமக்கு நம்முடைய தவ பயனாக கிடைத்தது. அது ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் அந்த பெருமானை பட்டினத்தார் திருவிசை பாப்பான்னு இந்த 9 பேர் மட்டுமல்ல, இன்னொரு பழம்பாடல் சொல்கிறது. பட்டினத்தார், அதிராவடிகள், கல்லாடனார், இளம்பெருமானடிகள் போன்றவர்கள் எல்லாம் பாடியிருப்பதாக ஒரு பழம்பாடல் சொல்கிறது. அதுல நம்ம கிடைச்ச பாடல்ல பட்டினத்தாரோட பாடல் திருவெண்காட்டு புராணத்திலே ஒரு 2 திருவிசைப்பா கிடைக்கிறது. அதை இப்ப நம்ம பதிவு செய்யணும். இதெல்லாம் பெரியவங்க ஆராய்ச்சி பண்ணி கொடுத்திருக்கிறது தான். பெரும்பாலும் சைவர்களிடையே இந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேர்ந்திருக்காது. ஏன்னா திருவிசைப்பா ஒளிநெறி என்ற நூலை செங்கலூராய பிள்ளை தணிகைமணி அவர்கள் ரொம்ப வயதான காலத்திலே 86 வயசுக்கு மேல இருக்கும்போது இதெல்லாம் நமக்காக எடுத்து கொடுத்து அவர் சொல்ல சொல்ல எழுதினார். தேவார ஒளிநெறி, திருவாசக ஒளிநெறி இதெல்லாம் எழுதினவர். திருவிசைப்பாவிற்கும் ஒளிநெறி எழுதி எங்கெங்க என்னென்ன பொருள் இருக்கின்ற ஆராய்ச்சி செய்து எல்லாம் பிரித்து கொடுத்திருக்கிறார். அது நம்ம படிப்பதற்கு சுலபமாக இருக்கின்ற அந்த ஒரு நூல். அதுல முன்னுரையிலே சொல்றார், திருவெண்காடர், அந்த பட்டினத்தார், அந்த பாடல் சொல்றேன் பாருங்க. சீரார் மளிகை தேவர், கருவூர் தேவர், திகழ் நம்பி கண்டராதித்த தேவர், பாராள் வேணாட்டடிகள், திருவால் யமுதர், பரவு புருத்தமர், பண்புல சேதிராயர், ஏறாரும் இளம்பெருமானடிகள், சேந்தர், எண்ணில் அதிராவடிகள், இவர்களோடும் பாராளும் கல்லாடர், பட்டினத்து பிள்ளை, பரவு திருவிசைப்பாவை பாடினோ ரே. இதெல்லாம் வருது. இந்த எக்ஸ்ட்ரா யார் யார் பாடினாங்க அதெல்லாம் வருது இந்த முழுசா. அப்ப கூட சேர்ந்து பல அடியார் பெருமக்கள் அதெல்லாம் நமக்கு கிடைக்கல. அதுல ஒரு 2 பாடல் மட்டும் பட்டினத்தாருடைய பாடல் திருவிசைப்பா நமக்கு கிடைத்துள்ளதாக திருவெண்காட்டு புராணத்திலே இருந்து நமக்கு கிடைக்கிறது. அந்த திருவிசைப்பாவும் இப்பொழுது நான் சொல்கின்றேன். உண்டதே உண்டும், உடுத்ததே உடுத்தும், அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்தும், கண்டதே கண்டும், கேட்டதே கேட்டும்,
கழிந்தன கடவனாள் எல்லாம் விண்ட தாமரை மேல் அன்னம் வீற்றிருக்கும் விழாவர வீதிவன் காட அண்டரே காண அம்பலத்தாடும் ஐயனே உயுமார் அருளே. தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கை எப்படி போகிறது? சாப்பிட்டதே சாப்பிட்டு இருக்கோம், பேசினதே பேசி கொண்டு இருக்கிறோம், கட்டினதே கட்டி கொண்டு இருக்கிறோம். வேற புதுசா கண்டறியாதன கண்டேன் என்றெல்லாம் அப்பர் சுவாமிகள் சொல்வது போல கேட்டறியாதன கேட்டேன் அதெல்லாம் எதுவும் நம்ம கேட்கல, புதுசா எதுவும் கேட்கல. அதே அனுபவம் தான், செக்கு மாடு போல் சுழந்து கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் இதை பத்தி பட்டினத்து அடிகள் சொல்றார். உண்டதே உண்டும், உடுத்ததே உடுத்தும், அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்தும், கண்டதே கண்டும், கேட்டதே கேட்டும், கழிந்தன கடவன். இப்படியாக ஒரு ஒரு நாளாக நமக்கு கழிந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கை. விண்ட தாமரை மேல் அன்னம் வீற்றிருக்கும் விழவரா வீதி வெண்காடா, திருவெண்காடு. அண்டரே காண அம்பலத்தாடும் ஐயனே உயுமார் அருளே. நாங்கள் பிழைத்துக் கொள்வதற்கு உன்னுடைய திருவடி தாமரையை பற்றி கொண்டு உய்வதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஒரு பாடலே சொல்கின்றார். கோடியல் மனத்தால், இன்னொரு பாட்டு, கோடியல் மனத்தால் வாக்கினார் செயலால் கொடியையும் புலன்களால் அடியேன் தேடிய பாவம் நரகமும் கொள்ளா செய்தவம் புரியனும் தீர. நாம் செய்த பாவங்கள் எல்லாம் கணக்கு வழக்கு கிடையாது. பல ஜென்மத்துல அனுபவிக்க வேண்டிய துன்பங்களுக்கு உரிய பாவங்களை ஒரே ஜென்மத்தில் நாம சம்பாதித்துக் கொள்கிறோம். எதனால? இந்த மனத்தினாலே, வாக்கினாலே, செயலினாலே, ஐம்புலன்களினாலே. இந்த தேடிய பாவம் நரகமும் கொள்ளா. அத்தனை நரகங்களை போட்டி வாட்டி வச்சாலும் நம்முடைய பாவம் தீராதான். எவ்வளவு தவம் புரிஞ்சாலும் அந்த பாவங்கள் எல்லாம் தீராது. வீடிய பிரமர் சிரமெல்லாம் கவர்ந்த விழவரா வீதிவன் காட ஆடிய பாத அம்பலத்து ஆடும் ஐயனே உயுமார் அருளே. இது பட்டினத்த பிள்ளையார் 2 திருவிசைப்பாக்கள் கொடுத்த செய்தியை நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. முதல்ல வரக்கூடிய திருமாளிகை தேவர் அவர் 4 பதிகங்கள் பாடியிருக்கின்றார். அதுல அவர் பெரிய சித்தர் மரபர். இந்த 9ஆம் திருமுறைகளிலே அனைத்து அடியார் பெருமக்கள் இருக்கிறார்கள், சித்தர்கள் இருக்கிறார்கள், அந்தணர்கள் இருக்கிறார்கள், குறுநில மன்னர் 2 பேர் இருக்கிறார், முடிவேந்தர் கண்டராதித்தர் ஒருத்தர் இருக்கார், எல்லா மதத்தவரும் இருக்கார். வேற்று மதத்தை சேர்ந்த திருவாலி அமுதனார், குருலோத்தமன் நம்பி, இவங்க 2 பேரும் வைணவத்திலிருந்து சைவத்துக்கு வந்தவர்கள். ரொம்ப சிறப்பாக பெருமான் மேலும் காதல் கொண்டு பாடியவர்கள். அந்த அவர்களோட ஜாதி மதம் கடந்த ஒரு திருமுறையாக இந்த 9ஆம் திருமுறை திகழ்கிறது. அந்த சித்தர் பெருமான் திருமாளிகை தேவர் அவரை பற்றியெல்லாம் சிறப்பாக நம்ம தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் தனியாக திருமாளிகை தேவர் விருத்தங்கள் என்றே தனியாக ஒரு நூல் பாடி இருக்கின்றார். அதுல ஒரு பாட்டு 2 பாட்டு அச்சில நமக்கு கிடைக்கிறதுக்கு பாக்குறோம். என்னென்ன சித்துகள் செய்தால் என்பதெல்லாம் நீங்க திருவிசைப்பா முன்னுரையில் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அவர் இதுல எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னாக்க, அவர் சிவபெருமானுக்கும் குருவுக்கும் பணி செய்ய வேண்டும் என்று 2 கைகள் புதிதாக அவருக்கு முளைத்ததாக ஒரு சிற்பமே, ஒரு சிலையே இருக்கிறது, உற்சவ மூர்த்தியே இருக்கிறது. திருவாவடுதுறையில் இருக்கிறது ஸ்ரீ கோமூர்த்தீஸ்வரர் ஆலயத்திலே திருமாளிகை தேவர் உற்சவ மூர்த்தி 4 திருக்கரங்களோடு காட்சி தருகின்றார். இது சைவ பெருமக்கள் எல்லாம் மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. சேந்தனார், அடுத்து வரக்கூடிய சேந்தனார், அவரை பற்றி இவர் நம்ம வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் புலவர் புராணத்திலே 26 பாடல்களில் அவருடைய செய்திகள் எல்லாம், வரலாற்றை எல்லாம் வழங்குகின்றார். அது மட்டும் இல்லாமல் அந்த சேந்தனாரும் திருமாளிகை தேவரும் வடங்கழற்றி தேரை ஓட்டியவர், பெருமைக்குரியவர்கள். பதிகம் பாடியே, தமிழ் பதிகம் பாடியே தேரை ஓட்டியவர்கள் இந்த 2 பெருமக்கள். அது திருப்பல்லாண்டில சேந்தனார் பாடியிருக்கார். திருவேழ்மிழையில இவர் பாடி அந்த தேரை ஓட்டியதாக பெரியோர்கள் சொல்வார்கள். அப்பேற்பட்ட சிறப்புக்குரியவர்கள். இந்த நம்பியாண்டார் நம்பிகள் இவரை பற்றிய செய்தியை சொல்றார். யார்? சேந்தனாரை பற்றிய. பூந்தன் பொழிசூர் புலியூர் புலி சம்மன் வளத்தில் வேந்தந்தனக்கென்று ஆட்சேவிதன்னே விரிதுணிமேல் ஆந்தன் பழைய விழை அன்பாகிய பண்டைப்பறை சேந்தன் கொடுக்க அதுவும் திருவமுது ஆகியதே. அந்த திருவாதிரை களியை அவர் எல்லாருக்கும் கொடுத்து விட்டு, சிவனடியார்கள் அனைவருக்கும் கொடுத்து விட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுகின்ற வழக்கம் உடையவர். அவருக்கு ஒரு மனைவி, ஒரு மகன் இருக்கின்றார்கள் சேந்தனுக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் யாரும் வரவில்லை.
அப்புறம் சிவருமானே ஒரு முதியவர் வேடத்திலே வந்து அந்த களியை வாங்கி சாப்பிட்டு விட்டு நான் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு பழைய துணியில அந்த தவிட்டு அமுதத்தை களிரை களியை எடுத்துக்கொண்டு சென்றார். அது பெருமானுடைய உடம்பெல்லாம் அடுத்த முறையை பார்த்தாக்கா, அடுத்த நாள் போய் பார்த்தாக்கா அந்த திருவம்பலத்திலே சிற்றம்பலத்திலே அந்த திருக்காப்பு திறந்து உள்ள பார்த்தபொழுது பெருமானுடைய திருமேனி எங்கும் அந்த களி இருந்ததாக வரலாறு சொல்கிறது. அப்பேற்பட்ட அந்த செய்தியை நம்பி ஆண்டார் நம்பி 11ஆம் திருமுறையிலே பதிவு செய்கிறார். இப்பேற்பட்ட எளிவந்த பிரானாகி இருக்கின்ற சிவருமானை தவிர நாம் யாரை வணங்குவது என்று அந்த கேள்வி கேட்கின்றார். அந்த திருமாளிகை தேவர் இப்ப அவருக்கும் போறோம், ஒண்ணு மாத்தி ஒண்ணு வரும். நம்ம ஒரு செய்தி எப்பப்ப மனசுல தோணுதோ அதெல்லாம் நான் தெரிஞ்சு சொல்லிக்கொண்டே வருகின்றேன். திருமாளிகை தேவர் அவர் வந்து எந்த மரபை சேர்ந்தவர் என்று ஆராய்ச்சியாளர்கள் தேடுகின்றார்கள். அப்போ தேடிய போது திருவாரூர் சோமசுந்தர தேசிகர் என்ற ஒரு பெரியவர் 5 கொத்தார் குளம் என்று அவருடைய குலத்தை கண்டுபிடித்து வெளி உலகுக்கு அறிவிக்கின்றார். இது சைவ சித்தாந்த சமாஜத்திலே வரக்கூடிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பதிப்பிலே 1968ஆம் ஆண்டு வந்த பதிப்பிலே இந்த செய்தி அமைந்துள்ளது. இந்த திருமாளிகை தேவர் திருமூலர் திருமரபத்திலே வந்தவர் என்றும் சொல்கின்றார்கள். திருவிசைப்பாவிலே வேற எங்கும் காண முடியாத பல கருத்துக்கள், பல செய்திகள் அதில் இருக்கின்றன. பெருமானுக்கு கோவணமாக இருப்பது பாம்பு, மறைதான் கோவணம் என்று திருவாசகத்துல வரும் இல்லையா? திருச்சாடல வரும்போது சொல்லும்போது முதல் பாட்டிலே வரும். அந்த பெருமானுக்கு கோவணமாக இருப்பது இந்த வான் சரடா கொண்டனன் என்று அந்த மறையிலே சொல்வார். ஆனா இந்த இடத்திலே தழலுமிழ் பாம்பு அரவம் தான் பெருமானுக்கு கோவணம் என்று திருவிசைப்பாவிலே ஒரு செய்தி வரும். இது நமக்கு புதிய செய்தி, நாம் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், மற்ற திருமுறைகளில் பார்க்க முடியாத செய்தி. அது மட்டும் இல்லாமல் அது பெருமான் வந்து அட்டவிரட்ட செயல்கள் செய்தான் இல்லையா? ஜலந்தரனை அறிந்த செய்தியை தவிர, அது அந்தகாசுரனை தடிந்த செய்தியை தவிர மற்ற 7 செய்திகளும் திருவிசைப்பாவிலே நாம காண கிடைக்கிறோம். அதுல விரிவா பார்க்கக்கூடியது எதுன்னு கேட்ட தக்கனை தடிந்த செய்தியும் திரிபுரத்தை எரித்த செய்தியும் விரிவாக அங்கங்கே பாடுகின்றார்கள். மற்ற செய்திகள் எல்லாம் ஓரிரு பாடல்களிலே மட்டும் வருகிறது. பிரம்மனை காய்ந்தது, காமனை எரித்தது, காலகாலா காமநாசா என்று யமனை உதைத்தது முதலான செய்திகள் எல்லாம் அட்டவீரட்டு தலங்கள்ல அந்த செய்திகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். இந்த தக்கன் வேள்வியும் திரிபுரம் எரித்த செய்தியும் ரொம்ப விரிவாக சொல்கின்றார் அந்த திருமுறை திருவிசைப்பா ஆசிரியர்கள். ஆனா சலந்தரன் செய்தி ஒரு வரியில ஒரு இடத்துல வருது. ஆனா அந்தகாசுரனை பற்றி செய்தி இதுல வரவில்லை. என்னன்னா பாடல் ரொம்ப கம்மி, அதனால அதெல்லாம் ஒரு பெரிய காரணம். அவங்க தெரியாதுன்னு கிடையாது, அவங்களுக்கு வந்து தெரியும், அது சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அங்க வரல. அதான், வேற ஒண்ணும் விஷயம் கிடையாது. அவங்க 1000 கணக்குல பாடல் பாடி இருந்தாக்கா ஒருவேளை வந்திருக்க கூடும். அதான் காரணமே தவிர வேற காரணம் கிடையாது. அதுல வந்து புறம் கரி கருடன் மருளி வேள் இவர் மிகை செகுத்தோன் என்று இதுல ஒரு செய்தி வருகிறது. அதாவது இப்போ திரிபுரம் எரித்த செய்தி தெரியும் எல்லாருக்கும். யானையை உரித்து போர்த்து கொண்ட திருவள்ளுவூரிலே பெருமான் செய்த அந்த அட்டவிரட்டு செயல் தெரியும். கருடனை கொன்று மறுபடியும் உயிர் கொடுத்தார். அவருக்கு வந்து அந்த அவருடைய மிகை, அவருடைய ஆணவத்தை அழித்து அவர் அறிவிப்பு கட்டி மறுபடியும் அதை உயிர்ப்பித்த கொடுத்த அந்த செய்தி இதுல வருகிறது. புறம் கரி கருடன் மரளி வேள் இவர் மிகை செகுத்தோன் என்று சொல்கிறார். இந்த செய்தி வந்து கருடனுக்கு வந்த செய்தி ஏற்கனவே நம்ம திருநாக்கர் சுவாமிகளுடைய அப்பார் தேவாரத்திலே பார்க்கிறோம். புல்லரசை கொன்றுயிர்ப்பின் கொடுத்தார் போலும் 6ஆம் திருமுறையில் திருத்தாண்டகத்திலே பாடுகின்றார். அதுபோல ஞான சம்பந்தரும் கருடனும் காமனும் பட்டன என்று குறிப்பாக சொல்கின்றார். அந்த கோயில் என்று சொல்லப்படுகின்றன. இதுல தில்லையில தான் நிறைய பாடல்கள் வருது இல்லையா? பெரும்பாலான பகுதி தில்லை திருமுறை என்றே இந்த திருவிசைப்பாவிற்கு பெயர். தில்லையிலே 3000 பற்றி செய்தி வருகிறது. அவர்கள் எப்படி வேதம் ஓதுகிறார்கள், எப்படி பெருமானிடம் பக்தி செலுத்துகிறார்கள், எப்படி வேள்வி வளர்க்கின்றார்கள், முதல் செய்தியெல்லாம் நீங்க பறக்க அதுல பார்க்கலாம். அதுல வந்து தில்லையில வந்து 3000. அது போல திருவீழிமேளை
அதுல 500 அந்தணர்கள் இருப்பதாக குறிப்பு வருகிறது. திருவாவடுதுறையிலே 1000 பூசுரர்கள் 1000 அந்தணர்கள் இருப்பதாக வருகிறது. இதெல்லாம் நமக்கு ஒரு செய்தி. ஏனைய திருமுறைகள்லாம் நீங்க இதெல்லாம் பார்க்க முடியாது. சிவபெருமானை எல்லாரும் வணங்குகிறார்கள். யாரு? தேவர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள். தேவர்கள், வானவர்கள் எல்லாம் வணங்குகிறார்கள். வணங்கினாக்கா பெருமானுடைய தலையில் இருக்கிற அந்த திருவடியிலே போய் அத்தனை தேவர்களும் தங்களுடைய மகுடங்களில் முட்ட வைத்து தங்களுடைய அஞ்சலியை செலுத்துகின்றார்கள். அப்படி செலுத்தும் போது அவர்களுடைய தலையில் இருக்கின்ற மகுடங்களில் இருக்கின்ற நவரத்னங்கள் எல்லாம் கீழே விழுகின்றன. இதெல்லாம் நம்ம இதுல திருக்கையிலாயத்துல பார்ப்போம். வந்திரு அடியில் தாழும் வானவர் மகுட கோடி பந்தியில் நிறைகள் சிந்த வேத்திரப்படையால் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அலகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாதம் நகமலர் முடிமேல் வைப்பான். அந்த குப்பை ஆகிறாராம். அதான் அடியார்கள் அதெல்லாம் எடுத்து பெருக்கி அலகிட்டு அதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்துகிறார்கள். ஆனா இது அவனி சிவலோகம். யாரு? நம்ம தில்லை பூலோக கைலாயம் இல்லையா? அதனால அதே கருத்து இங்கேயும் வருது. இது திருவிசைப்பாவிலே குறிப்பிடுகிறார்கள். எப்படி அந்த நான்முகனும் இந்திரனும் பிரம்மாவும் திருமாலும் அனைத்து வானவர்களும் பெருமானை வணங்கும் போது அவர்கள் மகுடத்திலே இருக்கின்ற மணிகள் எல்லாம் கீழே சிந்த அதையெல்லாம் திருவலகிட்டு அப்புறப்படுத்துகிறார்கள் அடியார்கள் என்ற செய்தி திருவிசைப்பாவில் வருகிறது. அந்த திருவிசைப்பாவில் இது வரும்போது அந்த இந்திரர்கள் பெருமானை மட்டும் வணங்கலையாம். யார் பெருமானை வணங்குகின்ற பூலோகத்து மனிதர்கள் இருக்கிறார்களே அவர்களை ஆராய்ந்து பார்த்து தேடி வணங்குகிறார்கள். மிழலை சூழ் பொழிலையும் போயிருந்தேயும் போற்றுவார் திருவிழி மிழலையிலே போய் அக்கடல்கள் போற்றுவார் புரந்தராதிகளே. அந்த இந்திராதி தேவர்கள் அனைவரும் இது பின்னால் வரக்கூடிய அருணகிரிநாதரும் பாடுவார். தரணியில் அரணியம் ஒரு இரணியின் உடல் தன்னை நகழ்ந்து கொண்டு சாடோங்கு நெடுங்கரி ஓடேந்து பயங்கரி என்று தொடங்குகின்ற அந்த பாடல்ல முருகனை செந்திலில் இருக்கின்ற அந்த முருகப்பெருமானை அருள்பட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே என்று சொல்கின்றார். அந்த தேவேந்திர சங்கம் அதற்குரிய வித்து முன்னாடியே இங்கு 9ஆம் திருமுறையிலேயே பாடுகின்றார்கள். அந்த பெருமக்களை சிவனடியார்களை அந்த பெருமானை போய் வணங்குகின்ற அந்த புரந்தராதிகள் இந்திராதி தேவர்களை பற்றி குறிப்பு அதுல வருகிறது. அதுல இந்த 9ஆம் திருமுறைகளே பல தொடர்கள், இனிமையான தொடர்கள். தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் ரொம்ப அற்புதமான தொடர் இது. அது மட்டும் இல்லாமல் எடுத்த பாதம், நீரணி பவளக்குன்றம், மழலை சிலம்பு, தருணேந்து சேகரன் முதலான தொடர்கள் எல்லாம் வருகிறது. இதெல்லாம் பல தொடர்கள், புதிய தொடர்கள், இதெல்லாம் நம்ம காண கிடைக்காத தொடர்கள். ஒரு சிலது ஏற்கனவே பழம் அடியார்கள் பாடியிருக்காங்க. இப்ப தருணேந்து சேகரன் என்ற தொடர் இவர் பாடுறார், சேந்தனார் பாடுறார். ஆனா அது ஏற்கனவே திருத்தாண்டகத்திலே தருணேந்து சேகரன் கான் சங்கரன் கான் சக்கரம்மார்க்கு அருள் செய்தான் கான் என்று தொடங்குகின்ற திருத்தாண்டகத்திலே அந்த தருணேந்து சேகரன் என்ற தொடர் அப்படியே வருகிறது. முன்னோர் மொழிந்த மொழி பொருளை பொன்னே போல பொதிந்து பாடுவது புலவர்களுடைய வழக்கம். அதுபோல அப்பர் சுவாமிகளுடைய அந்த தொடரை அழகாக எடுத்து வழிமொழிந்து இங்கே தருணேந்து சேகரன் என்ற பாடலை பாடுகின்றார். இந்த திருவிசைப்பாவுடைய சிறப்பு இன்னொன்னு என்னன்னாக்க 8000 சொச்சம் பாடல் இருக்கிறது. எது? அடங்கல் முறை என்று சொல்லப்படுகின்ற 7 திருமுறைகள். திருவாசகத்திலே 658 பாடல்கள், அதுல ஒரு பாட்டு. 8000 சில்லற ஒரு பாட்டு தேவாரம். அதுக்கப்புறம் பெரிய புராணத்துல எடுத்தீங்கன்னாக்கா 4286 பாடல்கள், அதுல ஒரு பாட்டு. ஆனா இந்த 288 திருவிசைப்பாவும் 13 திருப்பல்லாண்டும் இதுல ஒரு பாட்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறதுனால இதனால ஃப்ரீக்வன்சி, நிகழ்தகழ்வு, ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? இந்த பாடல்கள் உலகெங்கும் பாடுகின்ற ஓதுவாமூர்த்திகள் இதுல ஒரு பாடல் பாடியே ஆக வேண்டும் பஞ்சபுராணத்துல. அதனால 288 பெரும்பாலான பாடல்கள் அவர்களுக்கு மனனமா இருக்கும். அது மாதிரி 13 பாடல்களும் அந்த ஓதுவாமூர்த்திகளுக்கு மனனமாக இருக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு உடையது இந்த 9ஆம் திருமுறை.
சிந்தை தெளிந்து செம்பொருள் ஆகிய இறைவனை போற்றுதற்கு பெரிதும் ஏற்ற பண் எதுன்னு கேட்டாக்கா பஞ்சமம் தான். 20 பண்களுக்கு 20 பதிகளுக்கு மேலே தில்லையில வரக்கூடியது. அது போல அந்த பஞ்சம பண் தெள்ளியார் கள்ளம் தீர்ப்பார் திருச்செம்பொன் பள்ளியாரே என்று சொல்லப்படுகின்ற நிலையிலே பஞ்சம பண் தான் பெருமானை உருக்குகின்ற பண். அதனால பெரும்பாலான பஞ்சம தேவா திருமுறை என்று இதை சொல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த நிலை முதல் பதிகத்துல அந்த சைவ சித்தாந்த கருத்தை பொதிந்து பாடுகின்றார். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலேன் ஐரா அன்பின் அரண்கடல் செலுமே என்ற 11ஆம் சூத்திரத்தின்படி பெருமானுடைய காட்டும் உபகாரத்துடன் காணும் உபகாரத்தை இந்த முதல் பதிகத்திலே சொல்கின்றார். முத்திநிலை பற்றி ஓதிய திருவாக்குகள் என்று புகழ்கின்றார் சிவஞான முனிவர். விளம்புமா விளம்பே, பணியுமா பணியே, கருதுமா கருதே, உரைக்குமா ஒரு உரையே, நணுகுமா நணுகே, இதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய செய்திகள். ஏன்னா பெருமான் நமக்கு ஒரு பொருளை காட்டுவதோடு கூட இருந்து நம்முடன் இருந்து காணுகின்றார். உயிரோடு ஒற்றித்து இருந்து நமக்கு அந்த அறிவை நமக்கு புகட்டுகின்றார். தேவாரத்தில் இல்லாத ஒரு பண் சாளரபாணி என்ற பண். இது இப்பொழுது ஆனந்த பைரவி ராகத்திலே பாடுகின்றார்கள். 103 பண்கள் பழம்பண்கள் பஞ்சமரபு என்ற நூல் பேசுகின்றது. பாலையாழிலிருந்து தொடங்கி படுமலையாழ் வரைக்கும் 103 பண்கள். அதுல 94வது பண் இந்த சாளரபாணி. இந்த சாளரபாணியை பற்றிய ஒரு குறிப்பு காமிகாமகமத்திலே 40வது ஸ்லோகத்திலே இந்த சாளரபாணியை பற்றிய குறிப்பு வருகிறது. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். ஏன்னா எவ்வளோ ஆழ்ந்து இதெல்லாம் சிந்தித்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏனைய பண்களை பத்திலாம் சொல்லும் போது அந்தந்த பண் இந்த பண்ணல நான் பாடியிருக்கேன் அப்படின்னு எந்த பதிகத்திலையும் அடங்கல் முறையில இருக்கின்ற பதிகங்கள் இருக்கு பாருங்க, 700 சில்லற பதிகங்கள். அதுல எதுவும் எந்த இதுலயும் இந்த பண்ணல இந்த பண்ணு பாடியிருக்கேன் அப்படின்ற வராது. ஆனா இப்ப கருவூர் தேவர் இதுல திரைலோக்கிய சுந்தரம் தளத்து பதிகத்திலே இது கடைசி திருக்கடைக்காப்பு 11வது பாட்டுல சொல்றார். கருவூரன் தமிழ் மாலை பூரணத்தால் ஈரைந்தும் போற்று செய்ப்பர் காந்தாரம் என்று அந்த பண் என்ன பண்ணல பாடியிருக்கிறேன் என்பதை குறிப்பாக இந்த இடத்திலே சொல்லுகின்றார் கருவூர் தேவர். இந்த திருப்பல்லாண்டு இதனுடைய பெருமையை சொல்லும் பொழுது இது தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் கடல் கலந்து அந்த காலத்திலே கடல் கலந்த நிலையிலையும் இது பாடல் பட்டு இருக்கிறது. இப்பெல்லாம் இப்ப நம்ம வடமொழி ஸ்லோகங்கள்லாம் நமக்கு பொருள் புரியாமலே நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப ஆண்டாளுடைய திருப்பாவை ஆந்திர தேசத்து மக்கள் தெலுங்கர்கள் அவர்களுடைய மொழியில எழுதி கொண்டு படிக்கிறார்கள் இல்லையா? அது போல அந்த காலத்திலேயே தமிழ்ல இருக்கின்ற அந்த திருப்பல்லாண்டை சயாம் தேசத்து அரசர்கள் அவர்கள் எல்லாம் தங்களுடைய முடிசூடுகின்ற விழாவிலே இதை பாடுவார்கள். லாண்டு பாடு என்று சொல்வார்கள். அதாவது சரியா அது உச்சரிக்க வராது. அதனால இந்தோனேஷியா, சயாம் முதலான கடல் கடந்த நாடுகளிலும் இந்த திருப்பல்லாண்டு எங்கும் பரவி இருக்கிறது. இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய பெருமை நாம தமிழர்கள் மட்டுமில்லாமல் உலக மக்கள் அனைவரும் தெரிந்து இதை போற்றி இருக்கிறார்கள். நாம நிச்சயமாக போற்ற வேண்டும். இதுல சுரம் போக்கும் பதிகம் எது பெரியவா கருணை அதுல பாடணும் இல்லையா? அதுல சொல்றார். அதுல உறவு முறைகள் சொல்லும் போது அந்த முருகப்பெருமான் அவருடைய மகன் எல்லா பெரும்பாலான உறவு முறைகள் நமக்கு தெரியும் இல்லையா? தேவி உமையாள் அது தெரியும். அவருடைய தோழன் குபேரன் தெரியும். பெரும்பாலானது தெரியும். ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒன்று சொல்றாரு. மதனன், அது மன்மதன் இருக்கார் பாருங்க, அவர் சிவபெருமானுக்கு மருமகன் என்ற குறிப்பு வருகிறது. இது ரொம்ப அரிய செய்தி இல்லையா? அதெல்லாம் நம்ம முற்றோதல் பண்ணும்போது கடகடன் படித்துக் கொண்டே செல்ல வேண்டும். நிறுத்து நிதானிச்சு இந்த இடத்துல இது இருக்கிறது, இதை நம்ம பார்க்க வேண்டும். இது தெரியாத செய்தியா இருக்கிறது, பொருள் புரிந்து நம்ம பார்த்தாக்கா அந்த செய்தியில நம்ம மனசு போய் தைக்கும்.
மன்மதன் வந்து சிவருமானுடைய மன்மதன் வந்து சிவருமான் வந்து கண்ணால எரிச்சிட்டார் அப்படின்ற கதையெல்லாம் தெரியும். அவருக்கு வந்து உருவத்தை கொடுக்காம ரத்தி தேதிக்கு மட்டும் அந்த உருவம் தெரியும்படியாக உயிர்ப்பித்தார் என்பதெல்லாம் நம்ம தெரிஞ்ச செய்திகள் தான். ஆனா அவருடைய மருமகன் என்ற செய்தி இதுல சொல்றார். அந்த மருமகனுக்கு தாய் யாருன்னு கேட்டாக்க திருமகள் தான். திருமகளுடைய குமாரராகி இருக்கின்ற அந்த மதன் தான் இவருக்கு மருமகன். அது உறவு முறையில பார்க்கும்போது அப்படிதான் வருது இல்லையா? அந்த செய்தியை நம்ம அது வந்து சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான செய்தியை அது சொல்றாரு. நாம சாப்பிடும் பொழுது பெருமான் வந்து இந்த உணவு வந்து பெருமான் நமக்கு கொடுத்தது, பெருமானுக்கு அர்ப்பணமாக இதை சாப்பிட வேண்டும் என்று சிவார்ப்பணமாக சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிடும் பொழுது பரிசேஷனம் என்று வடமொழியில சொல்லப்படுகின்ற ஒரு சடங்கு பெரியவங்க எல்லாம் செய்வாங்க. அந்த நீரை எடுத்து கையால எடுத்து அப்படி சுத்தி காமிச்சிட்டு அப்படி உள்ளுக்குள்ளே உட்கொண்டு விட்டு அதுக்கப்புறம் பெருமானை நினைத்து அந்த கவலத்தை எடுத்து ஒரு பிடி எடுத்து விட்டு சாப்பிடுவார்கள். பெருமானையே உனக்கு இதை நிவேதனமாக படைக்கின்றேன் என்று சொல்வார்கள். அந்த பரிசேஷனத்துக்குரிய பாடல் எதுன்னு கேட்டா கருவூர் தேவர் கொடுக்கிறார் கங்கை கொண்ட சேலை தீரத்துல. அண்டமோர் அணுவாம் பெருமை கொண்டு அணுவோர் அண்டமாம் சிறுமை கொண்டு அடி ஏன் உண்ட ஊன் உனக்காம் வகை எனது உள்ளம் உள்கலந்து எழுப்பரஞ்சோதி. 2 வரி மட்டும்தான் சொல்றேன். ஏன்னா நேரம் கருத்து அடுத்தடுத்த செய்திகள் சொல்லணுன்றதுக்காக சுருக்கமா சொல்றேன். ஏன்னா நீங்க புத்தகம் எல்லா கையிலயும் இருக்கும், எல்லாரும் பார்ப்பீங்க. அதனால உண்ட ஊன் உனக்காம், சாப்பிடுற சாப்பாடு உனக்கு, வகை எனது உள்ளம் உள்கலந்து எழுப்பரஞ்சோதி என்று பெருமானுக்கு சிவார்ப்பணம் செய்துவிட்டு சாப்பிடுவார்கள். அதற்குரிய பாடல், இந்த சடங்குக்குரிய பாடல் எங்க இருக்குன்னா நம்ம 9ஆம் திருமுறையிலே இருக்கின்றது. கலந்தை ஆதியச்சேரம் என்ற தளத்திலே அலைக்கடல் போல அந்தணர்கள் வேதம் ஓதுகின்ற செய்தி வருகிறது. மறையவர்கள் அழல் ஓம்பும் போது அதை எப்படி அழகா பாடுறாரு பாருங்க கருவூர் தேவர். நாத்திரள் மறையோர்ந்து ஓமகுண்டத்து நறு நெய்யால் மறையவர் வளர்த்த தீத்திரள் அரும்பு. ரொம்ப வியக்கின்றார்கள் இந்த நாத்திரள் மறை. ஏன்னா ஞானத்திரள் நம்ம பார்த்திருக்கோம். இது மாதிரி நாத்திரள் நாவிலே திரண்டு வருகின்ற அந்த மறை வேதம் ஓர்ந்து அதை சிந்தித்து ஓமகுண்டத்து நெருநெய்யால் மறையவர் வளர்த்த. நெய்ல வந்து பல விதமான நெய் இருக்கு. இப்பெல்லாம் வரக்கூடிய நீங்க சந்தையில போய் பார்த்தாங்கன்னா இங்க ஏதோ நெய்லாம் இருக்கு. அது மாதிரி நெய்யெல்லாம் கிடையாது. இது உண்மையான வாசனை மிகுந்த நெய். நெருநெய்யால் ஓமம் வளர்த்து நெருநெய்யால் மறையவர் வளர்த்த தீத்திரள் அரும்பு. அந்த அந்த அரும்பு வந்து அந்த நெருப்பு வந்து அதுக்கு பேர் சொல்றார் தீத்திரள் அரும்பு என்று அழகாக. இந்த தொடர்கள் எல்லாம் வேறு எந்த இலக்கியங்களும் பார்க்க முடியாது. நாத்திரள் மறை தீத்திரள் அரும்பு என்றெல்லாம் அழகான தொடர்களாலே கருவூர் தேவர் நமக்கு கொடுத்து இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர்கள் ஏதோ பெருசா இட்டுக்கட்டி சிந்திச்சு சொல்லக்கூடிய தொடர்கள் மட்டும் இல்லாமல் இடையிலே வரக்கூடிய தொடர்கள், மக்கள் வழக்கத்திலே இருக்கின்ற பல தொடர்கள், அக்கடா ஆகில், அக்கடான்ற ஒரு சொல் இதுல வருது அந்த நம்ம திருவிசைப்பால. பெருமான் எனக்கு அருள் செய்து விட்டால் எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் நான் அக்கடான்னு இருப்பேன். அக்கடான்ற வார்த்தை உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா? அது தெலுங்குல வார்த்தை அக்கடை, அங்கே அப்படின்னு ஒரு அர்த்தம். அது தெரிஞ்சு நம்ம தமிழ்ல பக்கடா சாப்பிடும் போது அக்கடான்னு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இங்க உள்ளூர்ல. அப்படிங்கும்போது ரொம்ப அக்கடானாக்கா ரொம்ப ரொம்ப கேஷுவலா எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியா உட்கார்ந்து இருக்கிறது. எந்த இதுல வந்து எழில் மால் கரியின் சேதிராயர் ஒரு தொடர் சொல்றார். எழில் மால் கரியின் உரிவை நல் உத்தரியம் உகந்தான் திருவாலியமுதனார். கருமால் கரி ஈருரித்து எழு போர்வை நீர் சேதிராயர். இவங்க 2 பேரும் சொல்றாங்க. இது வந்து யானையை பெருமான் உரித்து கொண்டிருக்கின்றான், உரித்ததை போர்வையாக போட்டு கொண்டிருக்கின்றான். அந்த அட்டவீரத்து செயல்ல ஒன்று வலுவூரில் நடந்தது. சொல்லும் போது அந்த கரி என்று சொல்லப்படுற யானைக்கு ஒரு அடைமொழி கொடுக்கின்றார். மால் யானை, மால்னா மயக்கத்தை கொடுக்கின்ற யானை, மால் கரி என்று சொல்கின்றார். இதுல வந்து பெரியவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா அந்த மால் என்றதை அந்த கரிக்கு அடையாக கொள்ளாமல்
மால் என்பது திருமால் என்றே பொருள் கொள்கின்றார்கள் இந்த இந்த இடத்துல வரும்போது மட்டும். ஏன்னா கரியை உரித்து கொள்கிற, ஏன்னா திருமால் வந்து வாமனதாவரம் எடுத்த பொழுது அவருடைய தோலை உரித்து பைரவர் சட்டையாக போட்டு கொண்டிருக்கிறார். சட்டைநாதர் என்று சீர்காழிகளை பார்க்கின்ற மூர்த்தம் இருக்கின்றது. அதனால அந்த மால் என்பதை இன்னொரு பொருளையும் கொண்டு, மயக்கம் என்ற பொருள் இல்லாமல் திருமால் என்ற பொருளை கொண்டு, வாமனவதாரம் என்ற பொருளை கொண்டு அவருடைய உரியை பொறுத்து அணிந்து கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் நயம் சொல்வார்கள். சீர்காழி சட்டைநாதர் இதற்கு அத்தாட்சியாக விளங்குகின்றார். ஒரு சொல்லு, பெருமான் வந்து பாம்பை அணிந்து கொண்டிருக்கின்றார். அது விரிக்கும் போது கருவூர் தேவர் எவ்வளவு நுட்பமா அதை கவனித்து ஒரு 2 வரியில 2 அடியில ரொம்ப விரிவா சொல்றார். 8 தொடர்கள் போடுறார். இந்த பாம்புன்னு பல இடத்துல வரும். பாம்பனி பரமர்த்தம் கோயில் என்று வருகிறது. அந்த பாம்புக்கு அடைமொழியாக 8 அடைகள் சொல்றார். என்னன்னு பார்ப்போம் பாருங்க. கணம் விரி குடும்பி செம்மணி 2, கவைனா 3, கரை அனல் 4, கச்சவி 5, பகுவாய் 6, பணம் விரி துத்தி 7, வெள்ள இரு 8. 8 தொடர்கள் சொல்றார். கணம் விரி குடுமி, அந்த பாம்புகள் வந்து ஒரு தலை மட்டும் இருக்காதான், 5 தலை பாம்பு இருக்கும். அந்த தலைகள்லாம் எல்லாம் பார்த்தாக்க ரொம்ப கூட்டமா இருக்கும், கனமா இருக்கும். அப்படியே கூட்டமா குழாமாக இருக்கணும். அந்த தலை வந்து குடுமின்னு சொல்லப்படுகின்ற தலைகள் அப்படியே கொத்தா இருக்கும் அப்படியே. அதனால அது கணம் விரி குடுமி, தலையை சொல்லிட்டார். அப்புறம் அந்த குடுமியில என்ன இருக்கு, அழகாக செம்மணிகள் ரத்தினங்கள் எல்லாம் பதித்த அந்த நிலை இருக்கிறது. ரத்தினங்கள் எல்லாம் ஒளி வீசக்கூடிய ரத்தினங்கள், மாணிக்கங்கள், செம்மணி 2வது. 3வது கவை நா, அந்த நாக்கு நீட்டி கொண்டு இருக்கும் போது 2 பிளவுபட்டு இருக்கும், அதை சொல்றார் கவை நா. அது மட்டும் இல்லாமல் விஷப்பை இருக்கும், இது 4வது வர்ணனை. கட்செவி, கண்ணே செவியாக இருக்கும், காது தனியா பாம்புக்கு இருக்காது, கட்செவின்னு பேரு. கண்ணும் செவியும் ஒன்றாக இருக்கும், அது 5வது தொடர். 6வது பகுவாய், வாய் அப்படியே பொழந்து கொண்டு இருக்கும், ஏதாவது கடிச்சு சாப்பிடணும்னு, அதனால பகுவாய் பொழந்து கொண்டு இருக்கும். பணம் விரி துத்தி, அந்த படங்கள் இருக்கு பாருங்க, அதுல வந்து புள்ளி புள்ளி புள்ளியா இருக்கும், பணம் விரி துத்தி, இது 7வது. அப்புறம் வெள்ள இரு, விஷப்பாம்பு. அந்த பாம்பு பல்லுல தான் அதுக்கு விஷம், அது வெள்ளை வெளியேர்னு இருக்கும். வெள்ளை வெளியேர்னு இருக்கின்ற பல்லுல கருமையான அந்த நஞ்சு வருகிறது. இவ்வளவு நீளமான ஒரு வர்ணனை பாம்பு, அந்த ஒரு பொருள் தான், ஒரு 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 ஜந்து தான் பாம்பு, சிவருமான அணிந்து இருக்கிற பாம்பு, அதனுடைய வர்ணனை இவ்வளவு நீளமா சொல்லியிருக்கார் கருவூர் தேவர். இது நாம குறிக்கொள்ள வேண்டிய செய்தி. அது அந்த பாம்பு அணிந்து கொண்டிருக்கார். அது பெருமான் வந்து குழை தோடு அணிந்து கொண்டிருக்கிறார், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். குழை வந்து ஆண்கள் அணிந்தது, பெண்கள் அணிவது தோடு. இது மட்டும் இல்லாமல் மாத்திரை என்ற ஒரு காதணியும் அணிந்து கொண்டிருக்கின்றார். திருவாலி அமுதரும் புருடோத்த நம்பியும், ஏன்னா அவர்கள்லாம் வைணவர்கள் வந்து இந்த ஆபரணங்கள்ல ரொம்ப ஈடுபாடு வைத்து அதெல்லாம் சொல்லுவாங்க. தோடே செவிப்பூவே இதெல்லாம் வரும் நம்ம ஆண்டாளுடைய திருப்பாவையில. அது போல இந்த மாத்திரை என்ற ஒரு காதணியை சிவருமான் அணிந்து கொண்டிருக்கின்றார். அது வருது, காதினில் மாத்திரைகள், குழை அணி காதினில் மாத்திரைகள். அப்ப குழை வேறு மாத்திரை வேறு, தோடு வேறு மாத்திரை வேறு. மாத்திரை என்ற ஒரு காதணியை பெருமான் அணிந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி இதுல வருகிறது. இன்னொரு தொடர் வந்து முழுப்பு என்ற ஒரு சொல்லு, நீங்க அங்கங்க பார்க்கலாம். எல்லாமே கருவூர் தேவருடைய பாடல்கள், 10 பதியங்கள் ஓதி இருக்கிறார். அதுல ஒண்ணு மட்டும்தான் தில்லைக்கு, ஏன்னா எல்லாம் மற்ற தலங்களுக்கு எல்லாம் வரும். அதுல வந்து முழுப்பு என்ற சொல்லு அடிக்கடி வரும். திருவிசிப்பாவில மட்டும் பார்க்கக்கூடிய சொல் இது. அதுவும் கருவூர் தேவர் மட்டும் பயன்படுத்தி இருக்கின்ற சொல் முழுப்பு என்ற சொல். அதற்கு பொருள் என்னன்னாக்கா உச்சின்னு அர்த்தம். அதுல முழு இருக்கிற அந்த மேல் பகுதி உச்சி, அது வந்து பொழில்கள் சோலைகளுடைய மேல இருக்கின்ற பகுதி, அதுவும் உச்சி தான், அதுக்கும் முழுப்புன்னு சொல்வார். அது மட்டும் இல்லாமல் சிவருமான் சுற்றி தலை ஜடாமுடியை சுற்றி வைத்து கொண்டு இருக்கும் போது அதுவும் முழமுழன்னு தலையில இருக்கும், அதுவும் முழுப்பு என்று சொல்வார், முழுப்பர் என்று சொல்கின்றார். 10 இடங்கள்ல இந்த முழுப்பு என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார். அது மட்டும் இல்லாமல் பெருமான் வந்து திருநீர் போல எல்லாருக்கும் தெரியும், வெந்நீர் அணி, வெந்நீர் அணியாத திருவுரு தீண்டேன் என்று தொடர் வருகிறது. யார் திருநீர் வெந்நீர் இடைகளையோ அந்த உருவத்தை நான் தொடக்கூட மாட்டேன் என்று அந்த தலைவி, அகப்பொருள் தலைவி சொல்கின்றார்.
அப்பேற்பட்ட அந்த பெருமான் சிவருமான் வெந்நீர் அணிந்து கொண்டிருக்கின்றார். அம்பாள் சாந்து பசுஞ்சாந்து அணிந்து கொண்டிருக்கிறார். சிவருமான் அந்த சாந்து அணிந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிவருமான் பொட்டு அணிந்து கொண்டிருக்கிறார். இது செய்திய பல பேருக்கு திருமுறைகள், ஏனைய திருமுறைகள்ல இதை நீங்க பாப்பீங்களான்னு எனக்கு தெரியல, இருக்குமான்னு தெரியல. இதுலதான் வருது, ஐயா பொட்டிட்டு அழகு வாழ்முதலும் அழகிய விழியும் வெந்நீரும் கண்ணுதல் திலகமும் காட்டி, இதெல்லாம் வருது. கருவூர் தேவர் கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தில் இதில் சொல்றார். திருநுதல் விழியும் பவழுவாய் இதழும் திலகமும் உடையான் கீழ்கோட்டூர் மணியம்பலம் என்ற தளத்திலே இந்த பொட்டு இடுதல், திலகம் இடுதல் இது சிவருமானுக்கு இருக்கு. ஏன்னா பொட்டுனாக்க யாரும் பெண்கள் மட்டும் அணியறது கிடையாது, சிவருமானே அதை அணிந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தி இதுல நம்ம புதிதாக பார்க்கின்றோம். ஏனைய பதியங்கள்ல காணாத செய்தி திருவிசைப்பாவிலே உள்ள இருக்கு. இன்னொரு தொடர் திருவிசைப்பால வரக்கூடியது சைவம் விட்டிட்ட சடை. பெருமானுக்கு உரிய அந்த கருவூர் தேவர் சொல்றார், சைவம் விட்டிட்ட சடை என்று சொல்கின்றார். அந்த சிவருமானோட சடை சிவத்தன்மையுடன் பொழிகின்றது. பவளம் போன்று ஒளிகின்ற சடை இல்லையா? பின்தாள் சடை என்று திருமூலர் சொல்வார். பின்தாள் சடையானை இவர் திருஞான சம்பந்தர் தேவரத்திலையும் வரும். ஏன்னா யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மனிதர்கள் ஏனைய உயிர்கள் தான் பெருமானை வணங்க வேண்டும். ஆனால் சிவருமான் யாரையும் வணங்கி சேர்ந்தறியா கையான், யாரையும் வணங்க வேண்டிய நிலை கிடையாது அவருக்கு இல்லையா? அதனால அவருடைய சடை பின்னால தான் தாழ்ந்திருக்கும். யாரையும் முன்னால வணங்கினா தானே அந்த சடை முன்னாடி தாழும். அதனால அந்த சடையும் சிவத்தன்மை உடையது என்பதை சொல்லும் முகமாக சைவம் விட்டிட்ட சடை என்று கருவூர் தேவர் அங்க ஒரு தொடரை போடுகின்றார். அச்சோ என்ற சொல்லு, அச்சோ பத்தி நீங்க இதுல பார்ப்போம், அதாவது திருவாசகத்துல ஐயோ என்று வியப்புக்கு உரிய சொல்லு இல்லையா? அச்சோவே இந்த இதை கருவூர் தேவர் பயன்படுத்துகின்றார். ஒருவர் கோலமே அச்சோ அழகிதே என்று கொலைவரே கண்டவர். அது திருவுடம்பு அச்சோ அங்கனே அழகிதோ தஞ்சை ராஜராஜேஸ்வரத்து பதிகத்துல அச்சோன்ற சொல்லாட்சி அப்படியே திருவாசக சொல்லாட்சி தொடரை அப்படியே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். திருவாலய முதனார் அவர் என்ன பண்றாருனாக்கா பாலை பத்தி சொல்றார். சிவருமானை பாலை தேனை இதெல்லாம் வரும். நம்ம அரியானை அந்தானதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளியை தேவர்களதும் கோணை மற்றும் கரியானை திருத்தாண்டகத்துல நம்ம தாண்டகவேந்தர் அப்பர் சுவாமிகள் சொல்வார். சிவருமானை பால் தேன் அப்படின்லாம் போடுறார். இவரும் அந்த சிவருமானை பால் என்று போடுகிறார். திருவாலய முதனார் சிவருமானை பால் என்று சொல்வது மட்டுமில்லாமல் தன்னுடைய பதிகத்தையே கூட பால் என்று ஓமை சொல்கின்றார். பால் போன்ற இனிமையான பதிகம், இதை யார் பாடுகின்றார்களோ அவர்கள் பாவம் நாசமாகும். காரைக்கால் அம்மையார் சொல்வார், பாவம் நாசமே என்ற ஒரு பதிகத்துல திருக்கடைக்காப்புல பலன் சொல்வார். அந்த பலன் அப்படியே இவரை எடுத்து கையாளுகிறார். பால் நேர் பாடல் பத்தும் பாட பாவநாசமே என்று அந்த பாலை பயன்படுத்துகின்றார். உலகலாம் என்ற தொடர், ஒரு தொடர் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். உலகலாம் என்ற தொடர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? இது சேக்கிழார் பெருமானுக்கு உலகலாம் என்ற தொடரை கூத்தபிரானை கொடுத்தார். அதுல இருந்து தொடங்கி ஒரு 14 இடத்துல பயன்படுத்தி கடைசியா உலகலாம் என்று முடித்தார் என்றெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. இந்த நம்ம திருவிசைப்பாவிலையும் உலகலாம் தொழ எழுகதிர் பருதி 100,000 கோடி அழகலாம் பொதிந்த திருவுடம்பு அங்கோ அச்சோ அங்கனே அழகிதோ தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்ற தளத்துல உலகலாம் என்று தொடங்குகின்றார். ஏன்னா உலகம் பூரா இதனுடைய பெருமை சொல்லப்படுகிறது. தஞ்சை ராஜராஜேஸ்வரம் இல்லையா? அந்த கோயில் எப்படி கட்டினாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி அதெல்லாம் அந்த கல்லை கொண்டு வந்தாங்க, எல்லாம் தலை போட்டு பிச்சுக்கிறாங்க இல்லையா? பிபிசி சேனல் அது இது எல்லாம் பார்த்து இது எப்படி பண்ணாங்கன்ற அவங்கவுங்க பல விதமான வீடியோ எடுத்து கருத்து சொல்றாங்க. அப்பேற்பட்ட உலக புகழ் வாய்ந்த தஞ்சை ராஜராஜேஸ்வரத்துக்கு பதிகம் பாடணும்னு நினைக்கிறார். யாரு? நம்ம கருவூர் தேவர். பாடும்போது உலகலாம் தொட எழுகதிர் பருதி என்று உலகலாம் என்று ஆரம்பிக்கிறார். அதுவும் அந்த பெருமை தெரிந்தவர்கள். வள்ளலார் கூட உலகலாம் என்ற சொல்லுக்கு உரைநடை பகுதியில பல பக்கங்களில அதுக்கு விரிவுரை சொல்றார். படிச்சாக்க தலையை சுத்தி போடு நமக்கு. அப்பேற்பட்ட அரிய செய்திகள் அந்த உலகலாம்.
அவரும் அந்த உலகலாம் வள்ளல் பெருமானும் தன்னுடைய திருவருட்பாவிலே விநாயகரை பத்தி பாடும்போது உலகலாம் தழைப்ப அருள்மத அருவி ஒழுக்கமாம் முகமும் ஐங்கரமும் திலகவாழ் முதலார் சித்தி புத்திகள் அப்படின்றதான் வருகிறது ஒரு பெரிய பதிகம். அது உலகலாம்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பதிகம். அவரும் உலகலாம் என்று பயன்படுத்தி அந்த பதிகத்தை தொடங்கி இருக்கின்றார். இந்த கருவூரர் இந்த பாடின பாடல், இந்த பாடினாக்கா என்ன பலன், அங்கங்க பலன் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இப்ப பாவம் நாசமேன்னு பார்த்தோம். இந்த பாடலை பாடினாக்கா திருப்புவனம் என்ற பதிகத்துல அது ஒரு 8 பாடல் தான் கட்சி, 2 பாடல் மறைந்து போயிருக்குது. அந்த பாடலை பாடினாக்கா உங்களுக்கு பரமனது உருவம் சாரூபம் கிடைக்கும்னு சொல்றார். சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம் என்றெல்லாம் 4 விதமான முத்திகள் சொல்வார்கள். பெருமானுடைய உருவம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அந்த பெருமானை போலேயே நமக்கு அந்த நெற்றிக்கண், கரிய கண்டம், செம்மேனி, அந்த சடாமுடி, அந்த தோல், அந்த நீரணி பவளக்குன்று, அப்படியே நம்மளும் அந்த உருவத்திலே நம்ம வந்து விடுவோம். அந்த இந்த எது எப்படி கிடைக்கும்னாக்கா இந்த பதிகம் திருப்போன பதிகத்துல ஒரு 8 பாடல்ல 10 பாடல் படிச்சாதான் அது கிடைக்கும் அப்படின்றாரு. நம்முடைய தவக்குறைவு 2 பாடல் இல்லை, இருந்தாலும் 8 பாடல் படிச்சு ஓரளவுக்கு நம்ம சாரூபத்தை அடையறதுக்கு முயற்சி பண்ணலாம். புருடோத்தம நம்பி அவர் அகத்துறையில ஒரு பாடல் பாடுறார். பெருமான் ஐயம் ஏற்பதற்காக அந்த தலைவி, அகப்பொருள் தலைவி வீட்டுக்கு வருகிறார். வந்த உடனே ஐயம் கொலை ஐயம்னா என்ன, பிச்சை. பெருமான் பலி கூடல்கின்றார் இல்லையா, உச்சி பொழுதிலே பலி கூடல்வார் நிற்பர். அந்த ஐயம் கொலை போராடி வென்று புருவம் இடுகின்றார், போருக்கு வருவாய் என்று சொல்வது போல அந்த புருவத்தை நெரிக்கிறாராம். உள்ள அப்படி இப்படி சுத்துமுத்து பாக்குறவரு அந்த பெண்ணை பார்த்து அப்படி ரொம்ப கோபமா பாக்குறார் என்று போராடினாக்கா போருக்கு வருவாய். இதுல பல தொடர்கள் எல்லாம் ரொம்ப காண கிடைக்காத தொடர்கள். அதுக்கு உரையாசிரியர்களுடைய தயவு இல்லாமல் நமக்கு சரியான உரையை நாம கண்டுபிடிக்க முடியாது. போராடினாக்கா என்னது, போர் பிளஸ் ஏடி அப்படின்ற மாதிரி வந்துடும் இல்லையா. அதுக்கு நம்ம நிகண்டோ அகராதியோ பார்த்து பொருள் சொன்னா ஒண்ணும் தெரியாது. போராடி என்றால் போருக்கு வருவாய் அப்படின்னு பொருளாம். இதெல்லாம் நீங்க படிக்கும்போது நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சிவருமானுக்கு ஆர்வத்தனம் என்ற ஒரு திருப்பல்லாண்டுல சொல்றார். ஆர்வத் சேவிக்க வந்தையன் இந்திரன் மாலையில் என்ற திருப்பல்லாண்டுல என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. ஆர்வத்தனம் என்ற அந்த சொல்ல நீங்க அடிக்கொட்டிட்டுக் கொள்ள வேண்டும். என்னுடைய பக்தியாகிய செல்வமாக இருப்பவர் யாருன்னு கேட்டா சிவருமான். அதனால சிவருமானுக்கு ஆர்வத்தனம் என்ற ஒரு பெயரை சொல்கின்றார். திருவாலி அமுதனார் அந்த தில்லை சிற்றம்பலத்துக்கு ஒரு ஓமை சொல்றார். எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா பொன்மலையாம். தில்லை சிற்றம்பலம் பொன்மலை போல விளங்குகின்றது. தில்லை சிற்றம்பலம் தன்னுள் வளர் பொன்மலை, வளர்ந்த அது வினை தொகையாக சொல்கின்றார். வளர்கின்ற வளரும், அதனுடைய புகழ் எப்பவும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அழகிலா விளையாட்டு இல்லையா அந்த பெருமானுடைய திருநடனம். அதனால வளர் என்று வினை தொகையில சொல்றார். வளர் பொன்மலையுள் வைரமலை போல் பெருமான் விளங்குகின்றார். பொன்மலையிலே வைரமலை உள்ளே இருப்பது போல அந்த பெருமானுடைய காட்சி இருக்கிறது. அந்த ஓமை நாம நினைத்து மகிழ்வதற்குரியது. தத்தையங்கனையார் இன்னொரு பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் இது. தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்தில் அங்கொரு கூறு உன்கண் வைத்தவருக்கு மருள அளிக்கும் நின் பெருமை. அந்த பாடல் அப்படியே போகும். என்ன சொல்ற வர்றாருனாக்கா, உலகியல்ல நீங்க வைத்திருக்கின்ற அந்த ஆர்வம், அந்த ஆசை, அந்த அவா, அந்த ஒரு ஈடுபாடு, உலகியல் பொருள்கள்ல முக்கியமா பெண் இன்பம், அதுல வைத்திருக்க ஈடுபாடை மடை மாற்றி பெருமானிடம் நீங்க உங்களுடைய ஈடுபாடை செலுத்த வேண்டும். செலுத்தினாக்கா அது எந்த அளவுக்கு செலுத்தணும்னாக்கா, எவ்வளவு நீங்க பெண்கள் மேல வச்சிருக்கீங்களோ, அந்த மோகம் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே வைக்கணும் இல்லை. அது 1,00,000 கூறு இட்டு அதுல ஒரு கூறு எடுத்து சுவாமி மேல வச்சாலே போதும். உங்களுக்கு அமர் உலகத்தையே கொடுத்து விடுவார், இந்திரலோகத்தையே கொடுத்து விடுவார் என்றெல்லாம் இதுல சொல்றார். இந்த செய்தி எப்ப வருது, முன்னாடியே வருது. ஆனா
இது வந்து ஷேக்ஸ்பியர்ல ஒரு தொடர் வந்து பாருங்க. ஹென்றி தி எய்த் அப்படின்ற ஒரு நாடகத்துல சொல்றார், had I but served my God with half the zeal I served my king, he would not in my age have left me naked to mine enemies. அது ஒரு அந்த நாடகத்தை படித்தவர்களுக்கு தெரியும். அது வந்து அந்த ராஜா ஹென்றி தி எய்த் என்ற ராஜாவுக்கு ஒரு அதிகாரி கார்டினல் ஓல்ஸ்லின்னு சொல்றாங்க. அவர் வந்து ராஜாவுக்கு விசுவாசமா இருந்தார், அவர் சொல்றதெல்லாம் செய்து கொண்டிருந்தார். ஆனா ஏதோ மனஸ்தாபம் வந்து அவரை வந்து அவருடைய பதவியெல்லாம் பறித்து விட்டு அவருடைய செல்வத்தை எல்லாம் நீக்கி விட்டு அவரை வெளியே அனுப்பி விடுறார். இதை வந்து தன்னுடைய நண்பர் ஒருத்தரிடம், கிராம்வெல் என்ற நண்பரிடம் புலம்புகின்றார். இந்த ராஜாவிடம் நான் வைத்த விசுவாசத்திலே பாதி அளவுக்கு நான் பெருமான் மேல் வைத்திருந்தால், சிவபெருமான் கடவுள் மேல் வைத்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, எதிராளிகளிடம் பரிதாபமாக இருக்கின்ற நிலை வந்திருக்காது என்று சொல்கின்றார். இதெல்லாம் பின்னால வந்தக்கூடிய செய்திகள், வெளிநாட்டு செய்திகள். இது ஏற்கனவே நம்ம தமிழ்ல இதுல பாதி அளவு தான் சொல்றார், அல்ல லட்சத்துல ஒரு கூறு, 100,000 கூறிட்டு ஒரு கூறு என்று சொல்கிறார். அதனால தமிழோட பெருமை, அதனுடைய உயர்ந்த சிந்தனை இதெல்லாம் உலகளாவிய நிலையில கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கு, முழுசா போல. போற்றி, நம்ம போற்றி திருத்தாண்டுகள்லாம் நிறைய பாடுறோம். 6-7 பதிகங்கள் திருநாவுக்கரசர் பாடி இருக்கின்றார். அதனால செங்கனா போற்றி, திசிமுகா போற்றி, சிவபுரான் அரசே போற்றி என்றெல்லாம் ஒரு போற்றி, திருச்சாட்டியக்குடி பதிகத்தில ஒரு போற்றி வருகிறது. அப்படி எப்படி அப்பர் பாடி இருக்கின்றாரோ அது போல இங்கே பாடி இருக்கிறார். அதுபடி அங்கமாலை பாடி இருக்கிறாரோ அப்பர் சுவாமிகள், அது போல இங்கே ஒரு அகப்பொருள் தலைவி ஒருத்தி அங்கமாலை பாடுகின்றார். சிவபெருமானுக்கு என்னுடைய கண்ணை நான் ஒப்படைக்கின்றேன், அவரை தான் நான் பார்ப்பேன், அவரை நினைத்துதான் பெருமூச்சு விடுவேன் என்றெல்லாம் தங்களுடைய அங்கங்களை எல்லாம் பெருமானுக்கு அர்ப்பணிக்கின்றார். அந்த நிலையை எங்கே பார்க்கின்றோம். திருவாலி அமுதனார் 6-7 பதிகங்கள் அந்தாதி தொடையிலே வருகிறது. நம்ம பார்க்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த தொடையில வருகின்ற போது முக்கியமானக்கா கடைசி அந்தாதி வரும்போது பாடலோட கடைசியில 1-2 சீரு, இல்லைன்னா ஒரு தொடர், இல்லைன்னா ஒரு அசை, ஒரு எழுத்து, அதை வைத்துக்கொண்டே அடுத்த பாடலை ஆரம்பிப்பாங்க. அந்தாதி பாடம் அவ்வளவு கடினம், ஏன்னா அடுத்தபடியா அந்த சீரை வச்சு தொடங்கி பொருளோடு நம்ம பாடணும். ஆனா இங்க திருவாலி அமுதனார் அவர் அற்புதமான ஒரு முறையில பாடியிருக்கார். அந்த அரை அடி அப்படியே எடுத்துக்கொண்டு அடுத்த அடியில பார்க்கிறார். நீங்க அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம குறித்து கொள்ள வேண்டிய எல்லாம் அந்தாதி கிடையாது. அந்தாதி எல்லாம் அந்தாதி அல்ல, இந்த அந்தாதி ரொம்ப சிறப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேணாட்டடிகள், வேணாட்டடிகள் வந்து ஒரு 2-3 பழமொழியை சொல்றார். ஒரு எருதுக்கு நல்ல பச்சை பசேல்னு புல்லு கொடுக்குற, இன்னொரு எல்லுக்கு காஞ்சி போன வைக்கோலை கொடுக்குற. இது வந்து சரி பாரபட்சமான தன்மை தானே, அது போல அல்லவா இருக்கிறது. அகத்தியனுக்கு நீ அருள் செய்தாய், சிவபெருமானை பார்த்து கேட்கிறார், அகத்தியனுக்கு நீ அருள் செய்தாய், ஆனா எனக்கு அந்த அளவுக்கு அருள் செய்யலையே. நாமெல்லாம் இந்த கேள்வி கேட்க முடியுமா? அகத்தியன் எங்க இருக்காரு, நாம எங்க இருக்கோம்? சிவனை நிகர் பொதியவரை முன்னிவன் என்று சிவபெருமானுக்கு நிகரான முந்திவன் என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு ஒரு கேள்வி விடுக்கின்றார். அகத்தியனுக்கு நீ அருள் செய்தாய், அவருக்கு இலக்கணங்கள் எல்லாம் உபதேசித்தாய், அவருக்கு வந்து அந்த நீரை கொடுத்தாய், கமண்டலத்தில் நீரை கொடுத்தாய், திருமண காட்சியை கொடுத்தாய், எல்லாம் அருள் செய்தாய். ஆனா என்ன அளவிலே நீ ஒன்னும் செய்யவில்லையே. எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் வேணாட்டடிகள், அவர் வந்து ஒரு குறுநில மன்னர், எங்க சேர நாட்டில் இருக்கின்ற அந்த திருவிதாங்கூர் என்ற தலத்தை ஆண்ட ஒரு குறுநில மன்னர். அவர் சொல்றார், எனக்கு வந்து நீ அருள் செய்ய மாட்டேங்கின்றே, ஒரு எருதுக்கு பச்சை புல்லும் இன்னொரு எருதுக்கு காஞ்சி போன புல்லும் கொடுப்பது போல அகத்தியருக்கு நல்ல அருள் எல்லாம் செய்யற, என்ன அளவுல நீ ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறேன் என்று அவருடைய பதிகம் பூரா 10 பாடல் தான் பாடியிருக்கார். அந்த 10 பாடலும் பெருமானுக்கு, பெருமானுடைய அந்த அருட்செயல்கள், அவருடைய குணநலன்கள், அவருடைய புகழ், அதெல்லாம் எதுவும் சொல்லல. எனக்கு அருள் செய்யலை, எனக்கு அருள் செய்யலை, இப்படி புலம்பலாதான் இருக்கு. பெருமானுக்கிட்ட நாம் பல நாள் வழிபட்டும் பெருமானுடைய அருள் கிடைக்கலனாக்கா வேணாட்டடிகள் பதிகத்தை நீங்கள் பாட வேண்டும். பாடினாக்கா பெருமான அருள் உங்களுக்கு வந்துடும், எளிதா வந்துடும். ஏன்னா நான் உன்னோட சார்ந்திருக்கிறேன், திருநீர் பூசுகிறேன், திருவைந்தர் சொல்கிறேன், தினம் கோயிலுக்கு வருகிறேன், இருந்தாலும் உன்னோட அருள் எனக்கு
கையில் நெல்லிக்கனி போல எனக்கு கிடைக்கவில்லையே. குளத்துங்கரையில இருக்கின்ற செடிகள் எல்லாம் நல்லா வரும். ஆனா கொசியாதோ கீழ்கொம்பு நிறை குளம், நிறையான குளமா இருக்குன்னு வைங்க, அதோட நீரெல்லாம் அப்படி அடி மண் வழியாக சென்று பக்கத்துல இருக்கின்ற செடி கொடிகள் எல்லாம் செழித்து வளரும். ஆனா உன்னையே சார்ந்திருக்கின்ற எனக்கு உன்னுடைய அருளாகிய நீர் எனக்கு கிடைக்கவில்லையே என்று புலம்புகின்றார். கடைசி பாட்டுல வந்து நான் செத்து போனாக்கா உன்னுடைய அருள் எனக்கு கிடைப்பதை நீ தடுக்க முடியாது என்று பெருமானுக்கே சவால் விடும்படியாக ஒரு கடைசியா பாடுறார். ஆமா, அப்பேற்பட்ட அந்த பெருமான் வேணாட்டடிகள் சரியா, இடுவது புல் ஓர் எருதுக்கு ஒன்றினுக்கு வையிடுதல் நடுவதுவோ என்று பெருமானை பாடி கேட்கின்றார். பிணி தீர வெந்நீர் இடப்பெற்றேன் உணர்வுகள் கலக்கப் பெற்று 5 எழுத்து பிதற்றி. ஏன்னா 5 எழுத்து வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா முறைகள்லாம் இருக்கு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார், ஓதுதல்னு சொல்லுவாங்க. ஓதுதல்னா என்ன, ஐதுரையாக கொஞ்சம் கேட்டும் கொஞ்சம் கேட்காமல அப்படி மெல்லமா சொல்லணும், ஐதுறுதல். இது பிதற்றின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. எப்படி திருமாளிகை தேவர் பிணித்தீர வெந்நீர் இடப்பெற்றேன் உணர்வுகள் கலக்கப் பெற்று. ஏன்னா உணர்வுகள் பெருமானுடைய பக்தி நிலையில வார்த்தைகள் எல்லாம் சரியா வராது. அதனால திருவைந்து சொல்லும் போது கூட அப்படி பிதற்றும்படியாக அந்த செய்தி இருக்கிறது என்று சொல்வார். பல்லாண்டை சொல்லும் போது இந்த பல்லாண்டு வந்து சிவருமானுக்கு பாட வேண்டுமா? அவர் நம்மளதான் வாழ்த்தணும், ஒருத்தர் வாழ்த்திக்கணும் இல்லையா? அதுக்கு காரணங்கள் எல்லாம் பல பேரும் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. எப்படி நம்ம வந்து பெருமானை வந்து தூங்குவாரு, அவருக்கு ஏன் திருப்பள்ளி எழுச்சி பாடணும்? பெருமான் தூக்கத்துல இருந்து எழுப்புறகின்ற அந்த இது திருப்பள்ளி எழுச்சி தூங்குல இருந்து எழுப்புறது, மறுபடியும் தூங்க வைக்கிறது திருப்பொன்னூசல். இதெல்லாம் பாடுறது போல நம்மள போல மனிதரை போல அவரையும் பல்லாண்டு திருமாலுக்கு பாடினாக்கா பரவாயில்ல, அவங்க பரம்பொருள் அவங்க நினைச்சா கூட நம்ம பொறுத்த வரைக்கும் திருமால் வந்து ஒரு உயிரினம், அதனால பல்லாண்டு பாடுவது பெரியாழ்வாருக்கு வழக்கம். இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, அவர் மேல எதுவும் கண்ணேறு படக்கூடாது என்பதாக சொல்கிறார்கள். இந்த பெருமான் வந்து பல்லாண்டு என்னும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுனே என்றெல்லாம் சொல்கிறார். பல்லாண்டு பாடுகின்ற வழக்கம் முன்பே இருக்கிறது. இதுல வந்து இதுல பாருங்க, அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்துல வருது 4ஆம் திருமுறையில 20வது பதிகத்துல தடலாய நம்பானை பாடுவார் பணிவார் பல்லாண்டு இசை கூறு பக்தர்கள். திருவாரூர் பதிகத்துல பாடுறாரு பல்லாண்டு இசை கூறும் பக்தர்கள். அதனால பல்லாண்டு பாடுகின்ற வழக்கம் அப்பயே இருக்கிறது. சக்தியும் இதுல திருப்பூர் சின்னத்துல திருவாசகத்துல கூட வருது, சக்தியும் சுவாமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு செய்மின். அதனால பல்லாண்டு பாடுகின்ற வழக்கம் சைவத்திற்கு புதிதல்ல. பின்னால வந்தவர் நமக்கு முழுசா கொடுத்திருக்கார் 13 பாடல்கள். நிறைய சொல்லினே போனோம், நேரம் போயினே இருக்கு. இருந்தாலும் 1 2 சொல்லி நான் நிறைய செய்கிறேன். 100 சொல்லணும்னு இருக்கேன். இருந்தாலும் வேற ஒரு சந்தர்ப்பத்துல மீதத்தை சொல்லிட்டான். கரூர் தேவர் ஒரு விஷயத்த சொல்றார். கைவரும் பழனும் குழைத்து செஞ்சாலி கடைசியர் கலைத்தரு நீளம் செவ்வரும்பு அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. அத சொல்றார். அந்த கடைசியர் என்று சொல்பவர்கள் யாருன்னு கேட்டாக்க அந்த உழத்தியர்கள், உழவு செய்கின்ற பெண்கள், அவர்கள் எல்லாம் போறாங்க. போகும்போது வயல்வெளியிலே அந்த கூளை மலர்கள் எல்லாம் அங்கங்க நீளம்னு பேர், அதுக்கு நீல நிறத்து கருநீளத்திலே இருக்கின்ற கூளை மலர்கள் அதெல்லாம் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. தாமரை கூட வளரும். இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே புடுங்கி எடுத்து போய் வீசி எறிஞ்சிடுவாங்க. கலையாக அதை வீசி எறிந்து விடுவார்கள். ஏன்னா வயல்ல போய் செஞ்சாலி வயல், அதுவும் செவ்வரிசி, மற்ற செவ்வரிசி இதெல்லாம் சாதாரண அரிசி இல்லை இல்லையா? அதனால அந்த வயல்ல போய் இதெல்லாம் வளர்ந்தாக்க அந்த இது செந்நெல் வந்து சரியா விளையாது, சரியா நமக்கு போகம் முழுசா கிடைக்காது. அதனால என்ன பண்றாங்க, அந்த கலையா இருந்தாலும் அழகா இருந்தாலும் அந்த கூளை மலர்களெல்லாம் தூக்கி தூரம் எரிகிறார்கள். இந்த விஷயத்த சொல்றார். இதுல வந்து ஒரு உட்குறிப்பு இருக்கிறது. ஏன்னா இதுல இருந்து அப்படியே நம்ம ஒரு அந்த வயல் வளம், கழனியோட வளம், அதை மட்டும் சொல்றாரு கருவூர் தேவர் என்பதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா
அந்த வளம் சொல்வது முகமாக ஒரு ஆன்மீக கருத்தை சொல்கின்றார். உலகியல் இன்பங்கள் எல்லாம் நம்ம மயக்குவது இல்லையா? அந்த கோடை மலர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு அழகா இருக்கிறது, இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் அப்படியே பிடுங்கி எடுத்து தூக்கி வீசி அடிக்கிறார்கள். அந்த கடைசியர்கள் என்று சொல்லப்படுகின்ற உலத்தியர்கள், வேலை செய்கின்றவர்கள் எடுத்துன்னு போய் அது கட்டி எடுத்துன்னு போய் மார்க்கெட்ல எடுத்து போய் வித்து காசாக்கணும்ன்ற எண்ணம் கூட அவங்களுக்கு வரல, அப்படியே தூக்கி விசிறி அடிக்கிறார்கள். அது போல உலகியல் விஷயங்கள் எல்லாம் நாம தூக்கி தூர விசிறி அடிக்கணும், எரிந்து விட்டு. இந்த உபதேசம் ஏதோ உங்களுக்கு மட்டும் இல்லை, நம் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றார் கரூர் தேவர், என்னை உட்பட. ஏன்னா இப்ப நம்ம இப்ப இருக்கின்ற நிலையில நம்ம சோசியல் மீடியாவுக்கு நம்ம கவனம் பூரா போய் சேருது இல்லையா? அதுக்கே நம்ம நேரம் ஓட மாட்டேங்கிறது. அதெல்லாம் நம்ம மயக்கக்கூடிய கருங்குவளை மலர்கள் போல முத்தி ஆகிய இன்பம் இருக்கிறது. பெருமானுடைய சிவானந்தமாகிய இன்பம், ஐம்புலன்களால வரக்கூடிய இன்பங்கள்லாம் சிற்றின்பம், கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். அந்த நேரத்துக்கு கன நேரத்து இன்பம் கொஞ்சம் அதிகமாச்சுனாக்கா அது துன்பமா மாறும். அதான பெரிய விஷயம். சக்கரை இது சிறு வயதுல சாப்பிட்றதுக்கு இனிமையா இருக்கு, வயசாக ஒரு லிமிட்டா தான், அதுக்கு மேல சாப்பிட்டாக்கா அது துன்பமா மாறுது, சக்கரை வியாதியாக மாறுகிறது. அது போல உலகியல் இன்பங்கள் எல்லாம் அந்த கருங்குவளை மலர்கள் போல மயக்கக்கூடியவை. அந்த மயக்கத்தில் ஆட்படாமல் பாரபட்சம் காட்டாமல் அந்த கோடை மலர்களை தூக்கி வீசி எறிய வேண்டும். எரிந்து விட்டு அந்த செஞ்சாதி சென்னல் வயல் எப்படி விளைக்கின்றார்களோ அது போல ஆன்ம பயிரை வளர்க்க வேண்டும், ஆன்மீக பயிரை வளர்க்க வேண்டும், சிவபோகத்தை வளர்க்க வேண்டும். மெய்மையாம் உழவை செய்து விருப்பனும் வித்தை வித்தி தம்மையுள் நோக்கி கண்டு தகவனும் பொய்மையாம் களையை வாங்கி தம்மையுள் நோக்கி கண்டு தகவனும் வேலையிட்டு செம்மையுள் நிற்பதாகில் சிவகதி விளையும் அன்றே. அந்த அந்த உழவு செய்து அந்த சிவகதியாகி அந்த சிவபோகத்தை நாம் விளைக்க வேண்டும். அதற்கு தடையாக இருப்பது எதுன்னு கேட்டாக்கா இந்த கலை தான், பொய்மையாம் கலை. இந்த பொய்மை பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த கடைசியர் என்ன பண்றாங்க, கலைத்தரு நீளம், அந்த நீளம் கலைத்தரு நீளம் என்று சொல்கிறார்கள். அது போல அந்த கடைசியர்கள் போல நாமும் ஆன்மீக வாழ்விலே அந்த உலகியல் மயக்கத்திலிருந்து விடுபட்டு பெருமானுடைய திருமுறைகளிலே நாம் ஈடுபட்டு பெருமானுடைய அருளை பெற வேண்டும். கடைசியா ஒரு வார்த்தை, ஒரு செய்தி மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேமா ஒரு 5 நிமிஷத்துல. மடல் ஏறுதல், அகப்பொருள் துறையில மடல் ஏறுதல் என்று ஒரு துறை இருக்கிறது. அந்த மடல் ஏறுதல் என்பது ஆண்களுக்கே உரியது. தான் காதலித்த பெண் தனக்கு கை கூடவில்லை என்றால், அவளை மணந்து இன்பமடைந்து இல்லறத்திலே செல்ல முடியவில்லை என்றால் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவான்னாக்கா, ஊருக்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் முகமாக பனையினாலே ஒரு குதிரை பொம்மையை செய்து அது மேல ஏறி கொண்டு உலகம் அந்த ஊர் பூரா சுத்தி வருவான். இது அகத்துறையில நீங்க இந்த வர்ணனை எல்லாம் பார்க்கலாம். இது ஆண்கள் தான் அது மாதிரி செய்வாங்க, பெண்கள் அது மாதிரி செய்ய மாட்டாங்க இல்லையா? இது கடலென்ன காமம் உழந்தும் மடலேறா பெண்மையின் பெருந்தக்கதில் என்று, பெண்ணின் பெருந்தக்கதில் என்று திருவள்ளுவர் சொல்றார். கடல் போல அங்க காமம் வந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காமத்தை அடக்கி ஆசைப்பட்டு தான் இருப்பாங்களே தவிர பெண்கள் மடல் ஏற மாட்டார்கள் என்று திருவள்ளுவர் சொல்றார். ஆனா இது மனித காதலுக்கு மட்டும்தான். இது தெய்வ காதல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அங்க மடல் ஏறலாம் என்று இலக்கணம் சொல்கிறது. இது நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் என்ன பண்றாரு சேந்தனார் திருவிடைக்கழி பதிகத்துல 8-9 பாடல்ல வருது பாருங்க. என் துடியடை மடல் தொடங்கினாலே அந்த பாடல் முடியும். என்னுடைய பெண் அந்த தாய் சொல்றார், முருகப்பெருமான் அருள் செய்யற மாதிரிலாம் இல்ல என்னுடைய பொண்ணுக்கு, அதனால யோசிச்சு பார்த்தா ஒண்ணு நடக்கல, அதனால முருகனோட அருள் கிடைக்கலனாக்கா மடல் ஏறதான் கடைசி வேலை அப்படின்னு சொல்லிட்டு மடல் ஏற ஆரம்பிச்சாலும். இது மானிட காதலா இருந்தா அது மடல் ஏறக்கூடாது. ஆனா தெய்வ காதல் இருந்தால பன்னிரு பாட்டியல் என்ற சூத்திரம் சொல்கிறது, மடல் மா பெண்டிர் ஏறார் ஏறுவர் கடவுளர் தலைவராய் வருங்காலே. மானிட பெண்டிர் அந்த மானிட காதலர் இருந்தாக்கா மடல் ஏற மாட்டார்கள். ஆனா கடவுளர் தலைவனாகி இருக்கும் போது அவங்க
ஏறுவார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த இலக்கணத்தை தெரிந்து கொண்டு, ஏன்னா எல்லாமே இலக்கண சுத்தமா, இவங்க அருளாளர்கள், நிறைமொழி மாந்தர்கள், இலக்கண சுத்தமா தான் இருக்கும். இலக்கணத்துல எந்த தப்பும் கண்டுபிடிக்க முடியாது. ஏடு எழுதும் போது ஏதாவது ஒண்ணு ரெண்டு வார்த்தை போனா சரிதான், அதுல இருந்து நமக்கு தப்பா வருமே தவிர, மற்றபடி அவர்கள் பாடின பாடல்கள் எல்லாம் எனதுரை தனதுரையாக, ஏதோ ஞானசம்பந்தருக்கு மட்டும் இல்ல, அத்தனை அடியார் பெருமக்களும் 27 திருமுறை ஆசிரியர்களும் சிவருமானுடைய வாக்குதான். உள்ள இருந்து பெருமான் உணர்த்து உணர்த்து எத்தனம் பாடுகின்றார். உரைக்குமார் உரையே, விளம்புமா விளம்பே, இசைக்குமார் இசை என்று அப்படி பாடப்பட்ட பாடல் தான். இந்த பாடலை பாடினா பெருமான் எப்படி அந்த அடியார்களுக்கு அருள் செய்தாரோ அந்த அருள் நமக்கு கொஞ்சம் கூட குறையில்லாமல் நமக்கும் கிடைக்கும். என்னன்னாக்கா நம்ம உட்கார்ந்து படிக்கணும், பொருள் தெரிஞ்சு படிக்கணும், அதான் ஒண்ணு, பக்தியோட படிக்கணும், அது ஒண்ணுதான். அதனால தொடங்கினல் மடல் என்று அணிமுடி தொங்கல் புற இதழ் ஆகிலும் அருளாலும், இந்த மடல் தொடங்கினால தொடங்கின உடனே சிவருமான் முருகப்பெருமான் வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் இறங்கி வந்து அவர் மாலை கேட்கிறா. இந்த பொண்ணு வந்தா கேட்கல, மாலை எனக்கு போடு அப்படின்னு கேட்கிறா. அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறார். புற இதழ் அது காஞ்சி போய் கடைசி தூரத்துல இருக்க பாருங்க இடம், அந்த இதழ்ல ஒரு 2 3 பில்லி தூக்கி போட்டுனா கூட அதை கூட செய்ய மாட்டேங்கிறாளே இந்த முருகன், இவ்வளவு கல்நெஞ்சக்காரனா இருக்கானே என்று முருகப்பெருமானை நொந்து கொள்கின்றார் அந்த தாய். இப்படியாக பல விஷயங்கள். 301 பாட்டு தான், 365 பாட்டு இருந்ததுன்றாங்க, 64 பாட்டு போச்சு. இருந்தாலும் இருக்கிற பாட்டையாவது நம்ம ஆழ்ந்து சிந்திப்போம். 301 பாடல் தான் இருந்தாலும் இதுல 100 என்ன 1000 செய்திகள், அரிய செய்திகளை நாம அப்படியே சுரங்கத்தில இருந்து அந்த ரத்தினங்களை எடுப்பது போல, கடலில் இருந்து முத்துக்களை எடுப்பது போல நாம் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். நேரம் கருதி இந்த வாய்ப்பு கொடுத்த அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்கள் சிவ லாவண்யா முதல் கொண்டு அனைத்து நல்லவங்களுக்கும் எனது, நான் 100 சொல்லணும்னு நினைச்சேன், ஒரு சில தான், ஏன்னா மத்தியில நம்பர் எல்லாம் சொல்லின்னு இருந்தாக்கா உங்களுக்கும் இது போர் அடிச்சிடும். அதனால என் நம்பர் எல்லாம் சொல்லலை, இத்தனா செய்தி எல்லாம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் சொன்னாக்கா அது சரியா வராது. அதனால ஓரளவுக்கு ஒரு 30 40 செய்தியாக சொல்லி இருப்பேன். வேற ஒரு சந்தர்ப்பத்திலே நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் எஞ்சிய செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு பெருமான் திருவருள் துணை செய்யும் என்று சொல்லி இவ்வளவில் அமைகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி.